ஸோ புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தெரியுறதா? கொடுத்துறோம். ரைட். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கேட்குதா? கேக்குதுங்க ஐயா. கொஞ்சம் ஸ்கிரீன் இங்க லைவ் இடையில ஸ்கிரீன் பேச வேண்டாம். ஐயா. வீடியோ தெரியுதா? ரைட். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய விருந்தினர்கள், வடசென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரங்கா நர்சிங் ஹோம். ஸோ ஐயாவோட அங்கே மருத்துவமனையில் சில சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன். இன்றைக்கு நம்முடைய புத்தக வெளியீட்டுடைய சிறப்பு விருந்தினர் புத்தகத்தை வெளியிடுறாங்க. மருத்துவர், நல்ல ஜோதிடர், நம்ம நாகராஜன் சாமி ஐயா நம்ம ஸ்டார் அகாடமி ஆரம்பத்தில் நடத்திய வகுப்புகள்லாம் பங்கெடுத்துக்கிட்டவங்க, மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவங்க, மதிப்பிற்குரிய ஐயா திரு வெங்கட கோபாலகிருஷ்ணன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கும் வட சென்னையில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ரங்கா நர்சிங் ஹோம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நான் இன்னும் அறிமுகப்படுத்திக்கல. எங்கள் சித்தப்பாவுடைய ஃபேமிலி டாக்டர் குடும்பமே அவங்க தான். அதே மாதிரி இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை பெறுபவர், மாற்றி சொல்லிட்டோம், புத்தகம் வெளியிடுபவர் நம்ம டாக்டர் ஐயா, புத்தகத்தை பெறுபவர் நம்ம டாக்டர் ஐயா, மதிப்பிற்குரிய டாக்டர் ஆர் சாம்பசிவம் அவர்கள், நம்ம வெங்கடேசன் ராமசுப்பையா, நம்ம மதிப்பிற்குரிய ராம கருணாநிதி ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி ஒரு சாம்பசிவம் ஐயா வர சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு விரும்புனதுனால ஸோ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம நாகராஜன் ராமசாமி ஐயாவுடைய இதுவரைக்கும் 4 புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. வேதாங்க ஜோதிஷம் அப்படிங்கிற புத்தகம், அடுத்து அடிப்படை ஜோதிஷம், அடுத்து சொல்லுங்கம்மா, அப்புறம் ஜாமக்கோல் பிரஸ்னா, ஜாமக்கோல் பிரஸ்னா, மருத்துவ ஜோதிடம். ஸோ இதில் ஜாமக்கோல் பிரஸ்னாவும் மருத்துவ ஜோதிடம் வெளியிடக்கூடிய அந்த வெளியீட்டு விழா நடத்தக்கூடிய வாய்ப்பு நம்ம ஸ்டார் அகாடமி கிடைச்சிருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து பஞ்சபக்ஷி வரதா இருந்துச்சு, பக்ஷி கொஞ்சம் மெதுவாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அஷ்டமங்கல சொர்ணாடோட பிரஸ்னா அப்படிங்கிற மதிப்பிற்குரிய நாகராஜன் ராமசாமி ஐயா எழுதின புத்தகம் இன்றைக்கு வெளியிட இருக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்பும் நமக்கு ஸ்டார் அகாடமிக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து ஏதோ லாட்ரி ஷீட் விழுற மாதிரியே விழுந்துட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய லாட்ரி விழணும். நாகராஜன் ஐயா இன்னும் நிறைய புத்தகம் எழுதணும். நம்ம வெங்கடேசன் ராமசுப்பு ஐயா பிருகுநந்தி நாடி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி ஸ்டார் அகாடமி அதை அச்சிடும் பணியில் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட மோரார்லெஸ் இன்னும் ஒரு 15-20 நாளைக்குள்ள அந்த புத்தகம் ஸ்டார் அகாடமியை வெளியிடக்கூடிய பாக்கியம், டபுள் லாட்ரி, வெளியீட்டு விழா நடத்துகிற பாக்கியம்ல வெளியிடுற பாக்கியமும் சேர்ந்து ஸ்டார் அகாடமி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் வெங்கடேசன் ராமசுப்பு ஐயா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு போகலாம். மதிப்பிற்குரிய நாகராஜன் ராமசாமி சார். முதற்கு இந்த நாளில் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்டார் அகாடமி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஏதோ பிரபஞ்சத்தின் அனுகிரகம், குருவின் அனுகிரகம், ஜோதிடம் என்பது கிடைத்தது. அந்த ஜோதிடத்தை நமக்கு கிடைத்ததை நம்ம காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு
முடிவில் இந்த நூலாக்கம் நடந்தது. அதற்கு பிரபஞ்சம் அனுகிரகம் செய்தது. அதற்கு ஒரு பப்ளிஷர் கிடைச்சாரு. ஏற்கனவே 4 புத்தகங்கள் வந்தது. இது 5வது புத்தகம். 6வது புத்தகம் பதிப்பில் இருக்குது. 7வது விரைவில் ரெடி ஆகும். அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். என்னென்னு அது அடுத்த வருடம் தை மாதத்திற்கு தைப்பொங்கலுக்கு தான் அது இது டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தொடர்ந்து ஜோதிடத்தில் எனது காலத்தில் எனக்கு என்ன தெரியுமோ தெரிகிறத அடுத்த தலைமுறைக்கு முறையாக கொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பித்ததை. இதுக்கு ஸ்டார் அகாடமி ஸ்ரீனிவாசன் ஐயா உறுதுணையாக இருந்தார். ஸோ இந்த நிகழ்ச்சியை அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இப்போது இந்த நிகழ்ச்சியை எனது நண்பரும் என்னோட குருகுலத்தில் என்னோடு பயின்ற டாக்டர் வேங்கட கோபாலகிருஷ்ணன் அவர்களை இந்த புத்தகத்தை வெளியிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பிரதியை இன்றைக்கு மலேசியாவிலிருந்து நம்ம டாக்டர் சாம்பசிவம் ஐயா அவர்கள் இதற்காகவே வந்திருக்காங்க. அது நமக்கு ஒரு பெரும் பாக்கியம். ஏன்னா இந்த நாளுக்காக நம்ம எல்லாருமே அவளோடு காத்து கொண்டிருந்தோம். ஸோ அவர்கள் அந்த முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு அவர்களும் உரையாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது டாக்டர் வேங்கட கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவார். வெளியிட்டு உரையாற்றுவார். என்னுடைய குரு, நண்பர், வழிகாட்டில் என்று கூட கூறணும் நாகராஜன் சார் அவர்கள். மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்கலாம். வர பேஷண்ட் எல்லாம் ஜோதிடம் பார்த்துட்டு தான் இந்த டைம் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. என்னுடைய மனைவி கைனகாலஜிஸ்ட். அவங்கக்கிட்ட கேட்பாங்க, டைம் பார்த்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு. ஜாதகத்தை குறித்து பண்ணுவாங்க. எனக்கு அதிலெல்லாம் முதல்ல பிகினிங்கில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்டு என்னுடைய ஜாதகத்தை எதேச்சியாக பார்த்துட்டு, இவருக்கு இந்த வருஷம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, இவர் கொஞ்சம் கண்காணிங்க, திருக்கோயிலையூர் அபிராமிக்கு போகணும் அப்படின்னு என்னுடைய நண்பருடைய நண்பர், என்னுடைய பாலிய நண்பர் சொன்னார். என்னன்னு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் அவர் ஜோதிடம் பார்த்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாரு. ஸோ கரெக்டாக சொன்ன மாதிரி பைபாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பௌர்ணமி பண்ணி திருக்கடையூர் போனேன். அதோட இது இன்னைக்கு பைபாஸ் ஆகி இன்னைக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. வெரி ஹெல்த்தி அண்ட் அதுலேருந்து என்னுடைய நம்பிக்கை தீர்க்கமாக இருந்தது. அப்புறம் அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம், அதுக்கெல்லாம் இவர் தான் வழிகாட்டி. எனக்கு பேசிக்ஸ் தான் தெரியும், இவங்கெல்லாம் அட்வான்ஸ். அதுக்காக ரொம்ப எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கேன். இது பெரிய சயின்ஸ் ஆக்சுவலாக. இது நிறைய கார்ப்பரேட் கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பொலிட்டிக்கலாக இது ரொம்ப யூஸாக இருக்குது ஜோதிடம் என்பது. அது ஒரு ஒரு அங்கீகாரமாக எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி. அந்த காலத்தில் ராஜாலாம் ஜோதிடர் சொல்லாமல் எந்த காரியமும் படையெடுப்போ பண்ணதில்லை. இப்போ அது ஒன்லி சர்ஜரிக்கு தான் யூஸ் ஆகுது. ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா ஆகிடும்னான்ட்டு. அப்போ படையெடுத்து வெற்றி பெறதுக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. அதே மாதிரி மகாபாரதத்தில் கூட அது அந்த ஒரு ஜோதிட நிகழ்வு, இந்த அமாவாசை இது கணிப்பு சகாதேவன் அவருக்கு கொடுத்ததால பிரச்சனை இல்லாமல் போகணுன்னு கிருஷ்ண பரமாத்மா செஞ்ச லீலைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இது ஒரு சத்தியமான சயின்ஸ் தான். அது தெரியாததால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய மனசு வேணும். இந்த அகாடமியில் சாருக்கிட்ட ஒரு நிறைய கிளாஸஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெருமிதமான விஷயம். இவ்வளோ பெரிய அகாடமியை நடத்தி ஜோதிடத்தை பிரபலமாக்குறதே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது சார் நல்லா தீர்க்கமாக பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக அவர்களுக்கும் நன்றி. சாம்பசிவா பேசுனது வெரி இம்ப்ரெசிவ். இட்ஸ் ரியலி ஆத்தென்டிகேட்டடாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக புரிதல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு புத்தகம் வெளியிட ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கு, ஆசானுடைய புத்தகத்தை ஒரு ஸ்டூடெண்ட் வெளியிடுவது முதல் தடவையாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு நான் வந்தது பிருகத்பராசர ஹோர சாஸ்திரம் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் எனக்கு கிடைச்சது போனஸ் என்னுடைய குருவான நாகராஜன் ராமசாமி ஐயாவோட புத்தகம் பெறுகின்ற வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய பேரு. நாகராஜன் சாரை பற்றி சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லணும். குருனா யார்? ஸோ நம்ம பொதுவாக நம்ம குரு அப்படின்னு சொல்றோம். ஸோ குருனா யார்? இந்த கேள்விக்கு என்னுடைய பிஎஸ்சி நான் டாக்டரேட் பண்ணும் பொழுது ஜெர்மனியை சேர்ந்த அவர் ஜெர்மானியர் என்னுடைய ஆசிரியர் குரு. அவர் ஒரு உலக புகழ் பெற்ற ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல அவர் உலக புகழ் பெற்றவர். அவர் 125 பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேல ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு, புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இன்று ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஏரியாவில் லெபரட்டரியில் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் வேற அவர் கண்டுபிடிச்சு அவர் தான் அதை உருவாக்கிட்டாரு. ஸோ மிக புகழ்பெற்ற, மிகவும் தேர்ச்சி பெற்ற, உலக புகழ் பெற்ற ஒரு ஆசிரியர். அவர்கிட்ட நான் பிஹெச்டி பண்ண போகிறேன். ஸோ அவர்கிட்ட போய் நான் பேசும் பொழுது அவர்கிட்ட சார் எப்போ எனக்கு பிஹெச்டி கொடுப்பீங்க, என்ன மாதிரி நான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணா எனக்கு பிஹெச்டி கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த இதில் பண்ணிடு, இந்த ரிசர்ச் பண்ணு, அது பண்ணு, அது மாதிரி சொல்லுவார். அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட, இந்த சப்ஜெக்ட்ல என்னை விட உனக்கு நிறைய தெரியும்ட்டு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ உனக்கு பிஹெச்டி கிடைக்கும் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க, என்னை விட உனக்கு நிறைய தெரியும்ட்டு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ உனக்கு நான் பிஹெச்டி தரேன் அப்படின்னு சொன்னாரு. நாகராஜன் சார் அந்த மாதிரி ஒரு ஆசிரியர். ஏன்னா இப்போ நிறைய குரு என்ன சொல்லுவாங்கன்னா, குரு நின்று பேசிட்டு இருப்பாரு, இல்லை உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, எய்தாப்புல மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க. சில குரு குழந்தைய கூட்டு போற மாதிரி கையை பிடிச்சி என் கூட வா அப்படின்னு சொல்லுவாங்க. சில குரு தோல்ல கை போட்டு கூட்டு போவாங்க. வெகு சில குருகளே உயரத்துல தூக்கி பிடிச்சி நீ மேல போ, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற குரு ரொம்ப ரொம்ப குறைவு. நாகராஜன் சார் அந்த மாதிரி ஒரு குரு, அதே மாதிரி என்னோட வெங்கடேசன் ராமசுப்பு சார் அந்த மாதிரி ஒரு குரு. ஏன்னா இது ஸ்டார் அகாடமியில வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆசிரியர்கள் அது மாதிரி ஸ்ரீனிவாசன் ஐயா அந்த மாதிரி ஒரு குரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குருக்கள் மத்தியில இருக்கிறதே ஒரு பெரிய பேர். ஏன்னா தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நான் ஏன் நாகராஜன் சார் பத்தி சொல்றேன் அப்படின்னா, ஸ்டார் அகாடமியில என்னோட ஒவ்வொரு உரைக்கு அப்புறம் அது மாதிரி பிருகத்பராசர ஹோர சாஸ்திரம், அதே மாதிரி ஜோதிடமும் வானியலும், அதாவது அறிவியலும், அதே மாதிரி ஜோதிடம் ஒரு வரலாற்று பார்வை, இந்த மாதிரி அனைத்து உரைகளுக்கும் ஒரு பதிவு வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அதுவும் நான் நிப்பாட்டுறதுங்கிறது நேரம் இல்லாமல் இருக்கணும், அல்லது பேட்டரி ஃபோனில் சார்ஜ் போயிருக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனில் தான் 2 பேரும் நிப்பாட்டுவோம். ஸோ தொடர்ந்து எனக்கு கண்டினியூஸாக பின்னூட்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி இது பேசாத, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா முதல்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஒவ்வொரு விஷயமா பின் பாயிண்ட் பண்ணி ஞாபகம் வச்சு, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இதெல்லாம் நீ சொல்லணும், இது நீ சரியா சொல்லலை,
அப்படின்ட்டு மிகவும் தெளிவாக பின்னூட்டம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல குருவுக்கும் ஒரு நல்ல மாணவருக்கும் இடையே வாக்குவாதம்ங்கிறது கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குரு சொல்றது அப்படியே ஏற்றுக்க கூடாது. பட் ஆனால் அந்த வாக்குவாதம் நடந்தால் மட்டுமே உண்மை என்பது மேலும் புலப்படுங்கிற மாதிரி நான் நாகராஜன் சார் கூட நிறைய வாக்குவாதம் பண்றேன். அதே மாதிரி அவங்களும் நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா கேட்பாங்க. கேட்டுட்டு திரும்ப எனக்கு வந்து திரும்ப அவங்க பார்வையில ஒரு பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பல மணி நேரம் நான் தொடர்ந்து அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிட்டு வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குருவோட புத்தகத்தை பெறுகின்ற ஒரு பாக்கியம்ங்கிறது வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த நூலை பற்றி நான் கொஞ்சம் ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஐயா கிட்ட கேட்டு நான் இந்த மாதிரி புத்தகம் வெளியிடணும்னா என்ன எழுதியிருக்கீங்கன்னு கொஞ்சம் தெரியணும். அவங்களோட கடைசி உரை வந்து இதில் இருந்தது, ஸ்டார் அகாடமியில். நான் கேட்க முடியல என்னால். அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூட பிரசனம் பற்றி பேசியிருந்தாங்க. அந்த உரை வந்து நான் முழுமையாக கேட்க முடியல. அதனால் ஐயா கிட்ட கேட்டு அந்த புத்தகம் பற்றி கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கடந்த ஒரு 2-3 நாளாக நான் அந்த புத்தகத்தை ஓரளவு படித்து முடித்தேன். அதை படித்து முடிச்சேன்னா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். மற்றபடி அதில் தேர்ச்சிங்கிறது இன்னும் வரல எனக்கு. ஆனால் ஒரு பிரஸ்னம் அப்படிங்கிறத வந்து எந்த விதமாக அணுக வேண்டும், அதே மாதிரி இந்த அஷ்டமங்கல பிரஸ்னம்ங்கிறது வந்து ஒரு ஜோதிடர், ஒரு தெய்வஞர் அந்த கேள்வி பிறந்த நேரத்திலிருந்து அதற்கான அந்த முழுமையான பலன் வருகின்ற வரைக்கும் எப்படி அதை நோக்கி நகர வேண்டும். ஏன்னா இப்போ வந்து பிரஸ்னம்ங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து நமக்கு பதில் தருகிறது அப்படின்னு நம்புறோம். ஏன்னா இதுக்கு வந்து வேறு அடிப்படைங்கிறது இல்லை. இது வந்து இந்த நேரத்தில் இருக்கின்ற அந்த பிரபஞ்ச சக்திங்கிறது வந்து நமக்கு அதுக்கான பதிலை தருகிறது அப்படின்னு நம்புறோம். ஸோ அந்த ஒரு மனதை வந்து ஒருமுகப்படுத்தி எப்படி அந்த பதிலை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பிச்சையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா கடைசி வரைக்கும் எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முழுமையா எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து ஒவ்வொரு பக்கமா படிச்சு நமக்கு வந்து அதை மனதில் நிறுத்தி கொள்வதற்கே ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட 20-30 வருட அனுபவத்தை வந்து மொத்தமா கொட்டி அதில் எழுதியிருக்காங்க. அது படிக்கும்போது பிரமிப்பா இருந்தது. நம்ம வந்து நார்மலா ஒரு ஜாதகம் பார்க்குறோம், பலன் சொல்றோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ஜாதகத்தோட ஒன்றி இருப்போம். அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவோம், அடுத்த ஜாதகத்தை எடுத்து தேட ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனால் ஒரு கேள்வியை நோக்கி எப்படி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வியப்பா இருந்தது. அதே போல இந்த நூல்ல வந்து ஐயா ஒவ்வொரு அதாவது அவங்க ஸ்டார் அகாடமி உரையில சொல்லும் பொழுது ஜோதிடத்தின் அனைத்து விதமான தன்மைகளையும் ஒருங்கே யாருக்கு தெரியுமோ அவர் மட்டுமே அஷ்டமங்கல ஸ்வர்ணாரோட பிரசனம் பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இப்படின்னு படிக்கும் பொழுது இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமா பஞ்சாங்கத்துல ஆரம்பிச்சு பஞ்சாங்க காரணிகள் என்ன, அந்த பஞ்சாங்க காரணிகள்ல ஒவ்வொன்றையும் எப்படி பார்க்கணும், நிமித்தங்கிறது என்ன, சகுனம்ங்கிறது என்ன, அதே மாதிரி இந்த ஸ்வர்ண ஆழம்ங்கிறது எப்படி பண்ணணும், அந்த ஸ்வர்ண ஆழத்தோட அமைப்பு வந்து அந்த குழந்தை வைக்கும் பொழுது அது எப்படி இருக்கும், இப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு பகுதிகளா பார்க்கும் பொழுது இதை எல்லாத்தையும் யாரால் இப்படி மனசுல ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆருட பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து புத்தகத்தை வச்சு பிரிச்சு பார்க்க முடியாது. நமக்கு இதெல்லாம் மனசுல இருக்கணும். ஸோ ஒரு குருவுக்கு வந்து இவ்வளவு விஷயம் மனசுல இருந்தால் மட்டுமே ஒருத்தர் வந்து இதை பற்றி இந்த முயற்சியை எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியுது. அப்போதான் எனக்கு நான் எவ்வளவு சின்ன ஒரு சிறிய மாணவன், துவக்க நிலை மாணவன் இந்த புத்தகம் படிக்கும்போது கட்டாயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆழமான அறிவு அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் போனதான் வரும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விரிவான ஒரு புத்தகம். அதே மாதிரி அனைத்து விதமான பிரச்சனத்தை பற்றியும் ஐயா இதுல எழுதியிருக்காங்க. ஏன்னா இது வந்து அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூட பிரச்சனம்னு எழுதியிருந்தாலும் இதுல அனைத்து விதமான பிரச்சனத்தை பற்றிய ஒரு முழுமையான பார்வையும் இதுல இருக்கு. ஏன்னா இந்த புத்தகத்தை படித்தால் இந்த அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூடம் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பிரச்சனம் பற்றிய ஒரு புரிதலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஒரு 3 நாள்ல இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் செலவு பண்ணி. ஆனாலும் இந்த புத்தகம் வந்து அதுக்கு போதாது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக படித்தால் மட்டுமே இந்த புத்தகம் பற்றி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு துவக்க நிலை அறிவாது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால இந்த புத்தகம் வெளியிடுகின்ற வாய்ப்பும் அந்த முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள கிடைத்த ஒரு அரிய பெயருக்கும் ஐயாவிற்கும் ஸ்டார் அகாடமிக்கும் என்னுடைய நன்றிகள்.
ஐயா கிட்ட நான் இது படிச்சு முடிச்சுட்டு இன்னும் நிறைய கேள்விகள் கட்டாயம் வரப்போகுது. அதை தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்பேன். ரொம்ப நன்றி. அடுத்து ஸ்டார் அகாடமியுடைய மருத்துவ ஜோதிட பேராசான். நீங்க போட்டுரும். இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த ஸ்டார் அகாடமி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு எனது மரியாதை. ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு மருத்துவ ஜோதிட பேராசான் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பொழுது மருத்துவ ஜோதிட பேராசான் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் முன்னிலை வகித்து உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். செங்கதி தேவனில் சிறந்த ஒளியினை தேறுகின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்திடுக என்று பாரதியார் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு இது பண்ணியிருக்காரு. நமக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். எல்லா மதத்தினரும் சொல்ல முடியாது, எல்லா இருப்பாளர்களும் சொல்ல முடியணும் அப்படிங்கிறதுக்காக பாரதியார் அதை பண்ணியிருக்காரு. அதனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாருமே ஒரு விஞ்ஞான முறையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம சார் மூலமாக தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இதே பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் இதே கிரகங்களை எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத எளிமையான நடையில் ஒரு 6000 ஸ்லோகத்தில் ஒரு 200 ஸ்லோகனில் ஜோதிடத்தை பற்றியும் அதுக்கு தேவையான பரிகாரங்களை பற்றியுமே அவர் அந்த பராசர மகரிஷி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பராசர மகரிஷியோட விஷ்ணு புராணத்தில் இதே அவர் சிம்பிளாக காலத்தை பற்றி சொல்லலை. எப்படி சொல்லிட்டு போகிறாருன்னா, இப்போ நம்ம உடம்புல நம்ம முதுகு தண்டம் இருக்குல்ல, அந்த முதுகு தண்டம் மாதிரி பூமியோட மைய பகுதியில் 16 லட்சம் யோஜனை தூரத்தில் நம்ம இடுப்பு எலும்பு எப்படி அந்த சேக்கரம் உள்ளே போயிருக்கோ, அதே மாதிரி நமக்கு 16 லட்சம் உள்ளே போயிருக்கு. பேலன்ஸ் 84 லட்சம் உயரம் இருக்குது. அதோட டாப்பில் தான் நம்ம இந்த 4 பட்டணங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டணத்தை சுற்றி அதில் இந்த பர்வதங்கள்லாம் இருக்குது. அந்த பர்வதங்களில் இந்த சூரியன் எப்படி நியமிக்கப்பட்டு சுற்றி வராரு. சூரியனுக்கு 2 தேருக்கு 2 சக்கரம்னாலும் ஒரு சக்கரம் பெருசாக இருக்கும், ஒரு சக்கரம் சிறிதாக இருக்கும். இந்த பிம்பங்களை அந்த பராசர மகரிஷி கணிதமே இல்லாமல் அவர் எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காரு. அதுவும் அதே மைத்ரேயர் தான் கேள்வி கேட்குறாரு. ஆனால் பராசர அகோர சாஸ்திரா சொன்னதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காருன்னு அதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி உங்ககிட்ட தெளிவாக கேட்டிருக்கோம் அப்படின்னு மைத்ரேயர் மெயின்டைன் பண்ணுறாரு. அதனால் நமக்கு அதில் உள்ள இதுபடி பார்க்கல சூரியன் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் சித்திரை மாசத்துல இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கார்த்திகைன்னு அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அதை இதில் விசாக 3ஆம் பாதத்தில் இருந்தால் அது சம இரவு பகல் நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து இந்த உத்தராயண காலத்தையும் தட்சிணாயன காலத்தையும் இணைக்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பயன்படுத்துகிற ருதுக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் நம்ம வெங்கடேசன் ராமசுப்பு ஐயா ஒரு பெரிய ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நான் மேற்கோள் காட்டி தான் படித்து சொல்கிறேன், உங்களோடது காப்பி அடித்து தான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, தமிழ் மாதங்களை எப்படி இந்த 31 நாள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுத்தாருன்னு நம்ம ஸ்டார் அகாடமியில் தான் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதில் அந்த உத்தராயண தட்சிணாயனத்தையும் அந்த 6 பருவங்கள், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், கூதிர் காலம், ஹேமந்த ருது, சிசிர ருது அப்படின்னு சொல்லிட்டு 6 விதமான ருதுக்களுக்கு 12 மாதமான காலத்தை போட்டு அதுக்கு பகலிரவு நாளிகை எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு அந்த பகலிரவு நாளிகையை சம இரவு பகல்ல வர்றதுனால வைவஸ்வதம்னு ஒரு பெரிய இதுவா சொல்றாங்க.
அன்னைக்கு கொடுக்குற தானம் வந்து எத்தனையோ விதமான தானங்கள் பண்ணனா நமக்கு வந்து இதுவை போக்குது, பாவத்தை போக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜோதிடர்கள் கணிதம் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதே ஆத்தர் எழுதின இன்னொரு விஷ்ணு புராணத்திலையும் இருக்கிறதையும் நம்ம சாம்பசிவம் சார் வந்து கொஞ்சம் படிச்சு பார்த்து இதுக்கு இடையிலேயே அதையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு போன தடவை நான் எப்படி ஒரு வேண்டுகோள் வச்சேனோ அது மாதிரி இது அவருக்கு நேரிலே வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம குரு, அவர் பேர் என்ன சார், ராமநாராயணன் அவர்கள் வந்து பாகவதத்துல இருந்து மேற்கோள் காட்டுவார் எப்பவுமே அவரோட அஷ்டானமியில. அது வந்து பாகவத புராணத்துல 5வது ஸ்கந்தத்துல இதே விஷயங்களை அதை வந்து அந்த மகரிஷி வந்து மெயின்டைன் பண்றாரு. அதுலயும் விஷ்ணு புராணத்துல 3வது மண்டலத்துல சூரிய உதயம் பத்தி சொல்றதெல்லாம் எனக்கு எப்படி புரிஞ்சுதோ அதை வந்து சார் வந்து இன்னைக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்காரு. ஆனா நான் எப்படி சொல்றேன்னா, அந்த விஷ்ணு புராணத்தை அவர் படிச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பரிகாரம் எடுக்கிற அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு இதுவா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாகவத இதுல வந்து நிறைய பேர் வீடியோ பண்றாங்க. பிரபுபாதா அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இதுல வந்து அவங்க நிறைய இது மாதிரி பண்றாங்க. சர்வ என்ன சொல்ற அண்ட சராசரத்தையும் பண்றதோட இப்ப நம்ம சார் எங்கிட்ட மெடிக்கல் படிக்க ஆரம்பிக்கல நான் பிக் பேங் தியரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து பிக் பேங் தியரி இல்லைன்னு சயின்ஸ் சொல்லிடுச்சு, புரியுதுங்களா? எல்லாமே பிளாக் ஹோல் தியரின்னு கொண்டு வந்துட்டாங்க. நானே கிளாஸ் 5வது செஷன் தான் எடுக்கிறேன். அவர் எங்கிட்ட 3வது படிச்சிருப்பாரு. இடையில எவ்வளவு சயின்டிபிக் மாறுதல் கருத்து வேறுபாடுகள் வருது. ஆனா பராசர மகரிஷி சொன்னதுல விஷ்ணு புராணத்திலையும் பாகவத புராணத்திலையும் நீங்க சொன்ன கருத்துக்கள் எந்த காலத்திலும் மாறவில்லை. அதனால அந்த கால பரிமாணம் இந்த புக்கு பத்தி சொல்லிடுறேன். அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆருட பிரச்சனம் சார் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அகாடமியில பேசல, ஒரு ஸ்பெஷல் செஷன்ல பேசல நமக்கு வந்து அப்பதான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அன்னைக்கு அவர்கிட்ட கிளாஸ் முடிஞ்சோன்னே ஒரு ஸ்பெஷல் டவுட் எல்லாம் கேட்டேன். அப்போ அவர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நான் அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த சிஸ்டத்துல போனாலும் கால பரிமாணம் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கால பரிமாணம் ஜோதிஷ சக்கரத்துல எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஜோதிட சக்கரத்துல வச்சு இது எல்லாமே கண்டுபிடிச்சது எல்லாமே நம்ம கர்ம வினைகளை தீர்த்து நம்ம மோட்சம் போக்குறதுக்காக தான். அப்படிதான் நம்ம பலன் சொல்லணுமே தவிர வெறும் கணிதங்களை கொண்டோ கிரகங்களை கொண்டோ நம்ம பலன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்திருக்கிற ஜோதிட வித்வான்களை நான் வந்து பிரார்த்திச்சு வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சங்கல்பம் பண்றோம்னா, இப்போ நம்ம சங்கல்பத்துல வந்து இடம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த தீவு இப்படி இருக்குது, இந்த நதி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே வந்து அந்த இதுல சொல்லிட்டு காலத்தை பத்தி சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மாவோட துவிதிய பிரார்த்தத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த துவிதிய பிரார்த்தத்துல எத்தனாவது நாள்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத போட்டு அத்தனை காலம் வரைக்கும் மனுக்கள் எவ்வளவு நாள் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்துல வந்து ஒரு விரிவான ஒரு அனாலிசிஸ் வந்து அந்த பாகவத புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் காட்டப்பட்டிருக்கு. நம்ம என்ன வாழ்வியல் முறைகளை கொண்டது. நம்ம இதை படிக்கிறதுனால எந்த மதத்துக்கும் அகைன்ஸ்ட் ஆயிட மாட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட உள்ள பொக்கிஷத்தை நம்மளே மதிக்கல அப்படின்னா, எங்கிட்ட வைரம் இருக்குது அப்படின்னா நான் பட்டை தீட்டி போட்டு வந்தாதான் 4 பேர் என்னைய பார்த்து போடுவானே தவிர, நான் எங்க வீட்டு பீரோவில் பட்டை தீட்டாமலே வச்சிருந்தேன்னா அது யாருக்கும் அது வைரம்னு தெரியாது. அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த பாகவத புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் கால பரிமாணத்தை நம்ம எடுத்து ஜோதிட சாஸ்திரத்தை அப்ளை பண்ணோம்னா அது இன்னைக்கு இல்லை என்னைக்கு இல்லை எல்லாமே ஒரே மாதிரி வருது அப்படிங்கிறது. அவங்க அதுல ஒரு அயனாம்சம் பத்தி பேசல, எது பத்தியும் பேசல. ஆனா அவர் சொல்லிட்டு போறதுல இன்னைக்கு நீங்க சயின்டிபிக் அப்சர்வேஷன் எவ்வளவு இது வச்சு நம்ம பாக்குறோமோ அவ்வளவும் அவர் சொன்ன கால்குலேஷனுக்குள்ள வருது. சித்திரை 1ஆம் தேதி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். 90 டிகிரி ஸ்டார் சொன்னாரு. அது விஷ்ணு புராணத்துல மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த குச்சியை நடுவுல வச்சு 12 மணிக்கு பார்த்தா அச்சு அது மேலே விழுந்ததுன்னா அது சம இரவு பகல் நாள் அப்படிங்கிறத அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு.
அந்த நாளை எப்படி வருதுங்கிறத கிரகச்சாரத்துல சொல்றாரு. சூரியன் இங்க இருக்கணும், சந்திரன் இங்க இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வருஷத்துல 2 நாள் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 நாள் இன்னொன்று வந்து ஐப்பசி மாசத்துல சரத் ருதுல வருது அப்படிங்கிறத அவர் மெயின்டைன் பண்ணிருக்கார். ஸோ இந்த ஐயா எழுதின இந்த ருதுக்கள் அந்த புக்கை சார் வெங்கடேசன் ராமசுப்ரா சார் அந்த புக்கு உங்க கையில இருந்ததுன்னா குரூப்புக்கு உடனே ஷேர் பண்ண மாதிரி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுல வந்து அவங்க வந்து அந்த 6 பருவத்தை பத்தியும் அதுல கிடைக்கிற அந்த இதை பத்தியும் சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு அரசுக்கு தான் ஏதோ ஒரு நூலுக்காக எழுதியிருக்காங்கன்னு அதுல ஒரு முன்னுரை கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த புக்கு நம்ம ஸ்டார் அகாடமியோட அந்த தளத்துல கிடைக்குது. நான் என்ன சொல்றேன்னா காலப்பரிமாணம் அப்படிங்கிறதுல எடுக்கல அவர் எனக்கு வந்து ஒரு முன் உதாரணமா அந்த புரிதலை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி சார் வந்து எப்படின்னா அஷ்டமங்கல பிரசனம் பண்ணையில அந்த திதி மண்டலம் அப்படிங்கிறத நடத்தி அந்த சூரிய சந்திரனுக்கு இப்ப விஷ்ணு புராணம் பாகவதெல்லாம் தொட்டோம்னா எல்லாரும் தூங்கிடுவீங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் லஞ்ச் ஸ்கிப் ஆயிடும். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த புத்தகத்தில் இருக்கிறது அதுல வந்து ஒரு மினிமம் இதுல வந்து எவ்வளவு தூரம் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது அதே பராசர மகிழ்ச்சி தான் சொல்லியிருக்காரு. அதே பராசர மகிழ்ச்சியோட பராசர சம்ஹிதை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ஏன்னா அந்த சம்ஹிதை எனக்கு சான்ஸ்கிரிட் ஃபார்மெட்ல நான் பார்த்தது கூட இல்லை. ஆனா அந்த சம்ஹிதையில ராமாயணம் வந்து திரேதா யுகத்துல நடக்குது. அந்த ராமாயணத்துல ராமர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தாடகை வதம் பண்ணா ஒரு பெண்ணிட்ட போய் என்னோட அம்பு பற்றுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படையில அவருக்கு வந்து அந்த சமாதானம் அந்த இது விஸ்வாமித்திரரை வச்சு சொல்ற மாதிரி பராசர முனிவர் அதுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி இந்த சிம்டம்ல இருந்தா இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த சம்ஹிதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பராசர அகோர சாஸ்திரால இந்த சம்ஹிதை குறிப்புகள்லாம் ஆரம்பத்துல முதல் 5 ஸ்லோகன்ல வச்சிருக்காரு பராசர மகரிஷி. அது மாதிரி இந்த தெய்வங்களை எல்லாம் வந்து அவர் இந்த கிரகங்களுக்கு ஒப்பிட்டு இந்த தசாவதாரத்தை எந்தெந்த கிரகங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறதையும் அவர் ஒப்பிட்டு இருக்காரு. ஸோ நம்ம அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அவரோட பராசர மகரிஷி முனிவரோட ஜோதிட சாஸ்திரம் பரவேல அதே விஷ்ணு புராணத்திலையும் பராசர சங்கீதையிலையும் சொல்லப்பட்ட கருத்துக்களும் சேர்ந்து பரவுனாதான் நம்ம ஜோதிடர்களுக்கும் அதனால பயனடைகிற கஸ்டமருக்கும் அது நம்மளுக்கு அந்த அப்படிங்கிறது சொல்றோம். அது எதுக்கு சொல்றேன்னா அதுல வந்து பிரபுபாதா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கத்துல இருக்கிறவங்க அதை தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. அப்பப்போ ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குது, இதை துருவ மண்டலத்தை எப்படி ஆதாரமா கொண்டு சிம்சுமார சக்கரம் அப்படிங்கிற வரைக்கும் போய் இதை நம்ம வந்து என்ன சொன்னோம், ஒரு அண்ட கடாகம் இல்லை. இன்னைக்கு வந்து நான் சாருக்கு நடந்ததில் வந்து ஜேம்ஸ் வாக்கப் அப்பதான் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்ப வந்து அது எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க போட்டோல வரைக்கும் அதுக்கு வரைக்கும் பால்வெளி அண்டம் ஒன்றும் அது பக்கத்துல 6வது வகுப்புல இந்த இன்னொரு துணை பால்வெளி மண்டம் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா 4-5 இதை மாதிரி இருக்குது, கிரக சிஸ்டம் இருக்குது அப்படின்னா சயின்ஸ் மெயின்டைன் பண்ணுது. இதை நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா அண்டானாம் சகசரம் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னா அதுல பிரபுபாதா ஒரு இடத்துல எப்படி வேறுபடுறாருன்னா நம்ம கண்ணுக்கு எட்டுறது கேமரால பதிவாகிறது எல்லாமே ஒரு அண்டத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல வந்து ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணல இந்த சூரியனுக்கு இவ்வளவு நாள் தான் ஆயுசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மா சீக்வல் டு சூரியன் அந்த விஷ்ணு புராணத்துல ரீப்ளேஸ் பண்ணி காட்டுறாரு. அந்த ரீப்ளேஸ் பண்ணல அவர் என்ன சொல்றாரு, 50 வயசு முடிஞ்சு 51வது வயசுல இருக்கேன்னு சொல்றாரு. இதை நம்ம சங்கல்பத்திலையும் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த விஷ்ணு புராணத்தையும் பாகவத புராணத்திலையும் எப்படி ஒரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ண இஸ்கான் அந்த இயக்கத்துல இருக்கிறவங்க வந்து பிரபுபாதா புக்ல வந்து அவங்க அதை மெயின்டைன் பண்றாங்க. அதை வந்து அவங்க வந்து இப்படிதான் இருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற கோணத்துல நாட் ஓன்லி நம்மளோட சூரிய மண்டலம் அதுக்கு மட்டுமே அவங்க சொல்லல, இது வெளி இல்லாம வேற பால்வெளி அண்டங்கள்ல இருக்கிற கிரகங்களும் எப்படி நம்மளுக்கு வந்து இதுவாகுது, அதுலதான் எப்படி வந்து இப்ப நம்ம வந்து ரோகிணி நட்சத்திரத்தை சனி கிராஸ் பண்ணல எப்படி வந்து அந்த தசரதர் வந்து சனி மண்டலத்துக்கே போனாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சனி கிரகத்துல இருந்து நமக்கு அந்த ஒளி வந்து பூமியை வந்து அடைகிறதுக்கு நமக்கு எத்தனை நாள் ஆகுது எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னா நம்ம சயின்ஸ்ல டைம் எடுத்து படிக்கிறோம். அப்போ அயோத்தியில இருந்து அவர் அவ்வளவு தூரத்துக்கு ரதத்தை ஓட்டிட்டு போறாரு
அப்படிங்கிறதும்லாம் அதுல பதிவாயிருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அது ஒருத்தர் சாதனையா செஞ்சிருக்காங்க. நான் எப்படி சொல்றேன்னா, இந்த புராணங்களை நீங்க கதைகளா படிக்காம அதுல உள்ள சயின்டிபிக் ரீசன்ஸையும் சேர்ந்து படிங்க. அது வந்து இஸ்கான்ல வந்து அந்த பிரபுபாதா வந்து துவங்கி வச்சிருக்காரு. அதுல நிறைய வீடியோ போடுறாங்க. அவங்க ஆராய்ச்சிக்கு ஏஐ டெக்னாலஜி தெரிஞ்சதுன்னா, சன்ஸ்கிரிட்டும் தெரிஞ்சதுன்னா, அது ஐயாவுக்கு தெரியுதுங்கிறதுனால நான் அவருக்கு இந்த தடவை ஒரு சிறப்பு வேண்டுகோளை அவருக்கு வைக்கிறேன். ஸோ அதனால அவர் வந்து அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த உதாரணம் காட்டின அந்த மருத்துவ ஜோதிட புத்தகத்தை வெளியிட்டார் ஐயா பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வட சென்னையில ரொம்ப பாப்புலரான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவோட இதுக்கும் சொல்றேன், அந்த மருத்துவ ஜோதிடம் வந்து பரவணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த கால பரிமாணத்தை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டே வந்தாதான் அதுக்குள்ள போக முடியும். ஏன்னா அண்டத்துல இருக்கதான் பிண்டத்துல இருக்குது, பிண்டத்துல இருக்குது அண்டத்துல இருக்குது. அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் காட்டியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், இந்த மேருமலை அது வந்து எங்க இருக்குதுன்னு சொல்லிடுங்க. அந்த மேருமலையை சுத்தி இருக்கிற அவ்வளவுமே எடுத்தாலே அந்த மேருமலையோட உச்சி 84,000 லட்சம் யோஜனை தூரத்துல தான் நம்ம பிரெயின் சொல்லப்படுற 5 நகரங்கள்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் இஸ் நத்திங் பட் ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தை தாண்டி நம்ம மோட்சம் போகணும்னா நம்ம அந்த ஆத்மாவை எவ்வளவு தூரம் நம்ம அந்த உஜ்ஜீவனம் அடைவதற்காக நம்ம எவ்வளவு தூரம் நம்மளோட சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படிங்கிறது. ஜோதிடம்னா நான் என்ன சொல்றேன்னா 12ஆம் இடம் அது வந்து தூக்கம் அப்படிலாம் படிக்கிறதோட அடுத்து பதஞ்சலி யோக சூத்திரர் இதை வந்து நம்ம தியானம் சமாதி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி படிப்படியா கொண்டு போயிருக்காருன்னு ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு லெவல் கிரேடை மாத்தி நம்ம மக்களுக்கு இந்த இடத்துல இருந்து வெறுமன வயிற்று பாட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லாம அப்படி வர்ற அன்னைக்கு அவன் மருத்துவர் ஐயா இருக்கிற சொல்ற மாதிரி இந்த காரணத்தினால இவருக்கு வந்திருக்கு அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் ஜோதிடரும் அவங்களும் அதே ரெண்டுமே ஒருத்தருக்கே தெரியும். ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மருத்துவ இது வந்து இந்த நோய்க்கு அது பரிகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. நம்ம எப்ப ஜோதிடத்தையும் மற்ற பிரான்ச்சஸையும் தனித்தனியா படிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அது வந்து இந்த மெக்கலேவால வந்தது. ஸோ இந்த மெக்கலைக்கு முன்னாடி பீரியட்ல குருகுலத்துல தனித்தனியா எடுப்பாங்க. ஆனா காஷ்மீரத்துல உள்ளவரும் கன்னியாகுமரியில இருக்கிறவரும் ஒரே அசன்ட்ல அந்த வேதத்தை படிச்சாங்க. எப்படி இப்ப நம்மளுக்கு வந்து பராசரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், நம்மள 41 வீடியோ போடுறதுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, திருப்பி 41 வீடியோ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்லோட் பண்றோம். அது பிரச்சனை இல்லை. 41 வீடியோவை என்னைக்குனாலும் பார்த்தவங்க மட்டும் கை தூக்குங்க. 41 வீடியோ மேடம் பார்த்திருக்காங்க, சார் பார்த்திருக்காரு. ஓகேங்களா? இந்த எண்ணிக்கை கூட வேண்டும். நான் எப்பவுமே ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து மத குறியீடுகளை அணிவதனாலோ மத சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றதுனாலயோ நீங்க வந்து என்ன ஆக முடியாது, அந்த மதத்தை பரப்ப முடியாது. சரிங்களா? அந்த மதத்தோட தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகணும். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து பராசர ஹோர சாஸ்திராவை நீங்க எந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா சான்ஸ்கிரிட்ல எழுதி அதை தமிழே மொழிபெயர்த்து ஒரு இது பண்றோம் அப்படின்னு சொன்னா 41வது இடத்துல அதுல உள்ள ஒரு ஸ்லோகனால் நமக்கு சான்ஸ்கிரிட்லயே மனப்பாடம் ஆகணும். அப்பதான் ஐயாவுக்கு சொல்ற அது நம்ம ஒரு கிரெடிட்னு சொல்ல முடியும். நீங்க பாராட்டுறதுல எதுவுமே இல்லை சார். ஏன்னா அவரோட ஒர்க்கை பண்றாரு. நான் என்ன சொல்றேன்னா அதை நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், அதை பாக்குறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டா அதுல ஆழ்ந்து அமிழ்ந்து அந்த பராசரர் என்ன சொல்லியிருக்காரு, அதை சான்ஸ்கிரிட்ல இவர் எப்படி மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அதை உள்வாங்கணும் அப்படிங்கிறதான். அப்பதான் உங்களுக்கு அவரோட 600வது செஷன் எண்ட் ஆஃப் த செஷன் போல அவரும் பராசரரா மாறி இருப்பாரு, நீங்களும் பராசரரா மாறி இருப்பீங்க. அப்பதான் ஜோதிட உலகத்துக்கு நம்ம பராசரர்னே பேச முடியும். இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பகவத்கீதைன்னு அட்டையை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கமே தவிர அந்த 700 ஸ்லோகத்து அவர் எதுக்காக எப்ப என்ன சொன்னாருங்கிற கருத்துக்களுக்கு நம்ம போக முடியணும். அப்படி பயணிச்சாதான் நம்ம ஞானம் அடைந்தோம் சித்தி அடைந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். அதனால இது ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறதான் சொல்றோம். இல்லைன்னா ஐயா 5 புக்கு எழுதியிருக்காருன்னா 5 புக்குலையும் சில கருத்துக்கள் ஒண்ணு போல இருக்கும். அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா தனியா அந்த புக்கு வாங்கினா அதை மட்டும் படிக்கிறவங்களுக்கு அது பேசிக் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. இந்த கண்டினியூட்டிய அப்ப பராசர சங்கீதை அவர் வந்து ஒரு விருட்ச சாஸ்திரம் எழுதியிருக்காருன்னு ஒரு
இவர் வந்து ஒரு சங்கீதை பற்றி பேசல, அவர் பராசர சர்மாவாசர் சர்மா அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து பேசல, அவர் பராசர விருட்ச சாஸ்திரம் எழுதியிருக்காரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த விருட்ச சாஸ்திரம்லாம் கிடைச்சதுன்னா இப்ப நம்ம என்ன சொல்லணும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த விருட்சன்னு சொல்றதை விட அது முடிவடைவதில்லை. ஏன்னா எப்பொழுது வனம் பெருகுகிறதோ அப்பதான் பூமியில மழை பொழியும். மழை பொழிந்தாலும் பயிர் பச்சைகள் வளர்ந்து நம்ம 84 லட்சம் உயிரினங்களும் நம்ம தலைக்க முடியும். அப்ப அந்த விருட்ச சாஸ்திரத்தை அவர் எவ்வளவு எழுதியிருப்பாரு. பராசர கோர சாஸ்திரால அவர் இதை மட்டும் சொல்லியிருக்காருன்னா அப்போ ஒரு பாட்னி ப்ரொஃபஸருக்கு எவ்வளவு தெரியுமோ அதோட அவர் கண்டிப்பா எழுதி தானே இருப்பாரு. அப்ப அந்த மரங்கள் நம்ம எப்படி அழிச்சோம். அப்ப இப்ப நைமிச்சாரண்யத்துல அப்படி சொன்னா இப்ப பேர் தான் நைமிச்சாரண்யம்னு இருக்குது. அங்க போனா வனத்தை காணும். அதுல வந்து ஒரு பட்டையை கூட நம்ம எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னா நம்ம அந்த விருட்ச சாஸ்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு தூரம் நம்ம பூமியை கிரீனிஷ் ஆக்க முடியும். பூமி வெப்பமடைதல்ங்கிறத ஐநா சபையில கூட்டி பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்வால்மெண்ட்டுக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா இதை ஒரு அழிக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இப்ப பராசர கோர சாஸ்திரா அப்படின்னு அவர் எழுதுறாரு அப்படின்னா இன்னொருத்தங்க ஏன் அதுல வந்து அந்த பொறாமைப்படுறாங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியலன்னு இல்லை. இப்போ நம்ம வந்து சார் எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு இடையில கேப் கிடைக்கிறதுல இவ்வளோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர் இவ்வளோ கொண்டு வர்றாரு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா அதை அழிக்கிறதுக்கு வெளி இடத்துல இருந்து ஃபண்டு வாங்கி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா என்னன்னா அதை மீறி நம்ம எந்திரிக்கணும், ஃபினிக்ஸ் பறவையா எந்திரிக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா அது வந்துதான் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சார் கூட அந்த கலந்துரையாடலுக்கு அதை வச்சு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாரும் கரண்டா இருப்பீங்களான்னு தெரிஞ்சிடும் இல்லையா. நீங்க 14வது சப்ஜெக்ட்ல ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா 41க்கு நீங்க இன்னும் வரலங்கிறத சார் புரிஞ்சுக்குவார் இல்லையா. புரியுதுங்களா. அதனால நம்ம அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா இதுல அல்டிமேட்டா என்ன வருதுன்னா கால பரிமாணம் தான் இதுல எல்லாத்துலயும் இருக்குது. அது இந்த சொர்ணமங்கல ஆறுடத்துல அப்படி என்ன அப்படின்னா இப்ப அவர் வந்து ஒரு தங்கத்தை வைக்கிறாரு, எந்த கட்டத்துல வைக்கிறாரு அப்படின்னு சொல்லல ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு 9 நவாம்சம் இருக்குது. அந்த நவாம்சத்துக்குள்ள அந்த சொர்ணத்தை எங்க வைக்கிறாரு, வைக்கிற பொசிஷன் அப்படின்லாம் அவர் சொன்னாரு. ஸோ அப்படி இருக்கையில அந்த கால பரிமாணத்தை ஸ்பேஸோட சேர்ந்துக்கணும். இடம் அண்டு டைமென்ஷன், டைம் யூனிட் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஜோதிடம் படிச்சா அதுல வந்து மருத்துவ ஜோதிடம் மட்டும் இல்லை பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து விஞ்ஞானமும் அதுல கைகூடும். அதனாலதான் நம்ம ஜோதிடத்தை மெஞ்ஞான விஞ்ஞானம்னு சொல்றோம். சரிங்களா. அதனால பிசிக்ஸ்னாலும் அதுல இருக்கும், கெமிஸ்ட்ரினாலும் அதுல இருக்கும். இப்ப நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி அது வாட்டர் சோர்ஸை தயாரிச்சு சிறுநீரகத்தை வெளியில அனுப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி வாங்கினவங்க தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க மருத்துவ ஜோதிடம் படிச்சீங்கன்னா அதே சப்ஜெக்டை அதே பராசர மெத்தட்ல 5 நிமிஷத்துல சொல்லிடலாம். ஸோ அப்போ நீங்க எவ்வளவு டைம் இது பண்றோம், சேவ் பண்றோம். இப்படி ஒரு சயின்ஸ் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்றோம். ஸோ இது இந்த மீண்டும் இந்த குருகுலங்கள் தலைக்கின்றன. அந்த தலைக்கையில நம்ம அதுல இருக்கையில எந்த குருகுலத்துல நம்ம இருக்கிறோமோ அதுக்கு உண்டான சித்தாந்தங்களை படிங்கள். நான் சொல்றது புரியுதுங்களா. வைஷ்ணவமோ சாக்தமோ சைவமோ அந்த பேதங்கள் வேண்டாம். அதுல உள்ள சித்தாந்தங்களோட உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணுதான் சொல்லியிருக்குன்னு ஒரு இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற அந்த வியாசர் வந்து அந்த இதுக்கு எழுதியிருக்காரு. அதுல வந்து 3 அத்வைத மதம், விசிஷ்டாத்வைதம், துவைத மதம் 3 ஆச்சாரியர்களும் அதுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. அந்த விளக்கம் எழுதுனா ஒரு உதாரணம் காட்டையில தான் எல்லாரும் மாறுபடுவாங்களே தவிர இதே வியாச மகரிஷி எழுதுன அந்த வியாசர் யாரு, பராசரோட மகன். சரிங்களா. அவர் வந்து அந்த பராசர் வந்து அந்த வியாசருக்கு சொல்லலை. ஒரு சாஸ்திரத்துல என்ன சொல்லுதுன்னா ஒரு வேலை முடிகிற வரைக்கும் வேலைக்காரனை புகழக்கூடாது, அது மாதிரி மகனை என்னைக்குமே புகழக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. என் மகன் இப்படி கிரேட்டுன்னு வெளியில சொல்லலாமே தவிர மகன் முன்னாடி சொல்லக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். அப்ப வந்து நம்ம அதை எதுக்கு அதை சொல்றோம் அப்படின்னா இப்போ அந்த மகனே அவர் பராசரர் புகழ்ந்துட்டாரு, வேதவியாசரை பராசரர் புகழ்ந்துட்டாரு. அப்ப எல்லா அறிஞர்களும் கேட்காங்க, மற்ற ரிஷிகள்லாம் கேட்கறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வேதத்தை வந்து
இதை மாதிரி பண்ணியிருக்கான், என் பையன் இதை மாதிரி இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லதான். அதே ஒரு திருவள்ளுவர் என்னதான், ஈன்ற பொழுதும் பெரிது ஒக்கும் தன் மகன் சான்றோன் என காட்ட தாயின்னு அதே திருவள்ளுவர் அதே மீனிங்ல தான் சொல்றாரு. சாஸ்திரமும் அதே தான் சொல்லியிருக்கு. இதுல தமிழோ சான்ஸ்கிரிட்டோ எந்த பேதங்களும் கிடையாது. அதுல உள்ள சித்தாந்தங்கள் தான் நமக்கு முக்கியம். சோதிடர்கள் அந்த சித்தாந்தங்களை மட்டுமே கற்றுக்கொண்டு அந்த கால பரிமாணத்தை நம்ம அப்ளை பண்ணி ஸ்பேஸோட அப்ளை பண்ணி நீங்க உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு பலன் சொல்லி, ஏன்னா மற்ற ஜோதிடத்துல எப்படியோ எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லுவாங்களா எனக்கு சத்தியமா தெரியாது. எங்கிட்ட வருவாங்க, பண பிரச்சனைம்பாங்க, அடுத்தது அவங்க ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க, தீந்து தான். ஆனா மெடிக்கல் அஸ்ட்ராலஜில மட்டும் பாத்தீங்கன்னா ஐசியூல இருக்கிறேன், வெளியில வந்தோடனே அடுத்த நாள் அவன் நமக்கு தான் முதல் ஃபோன் பண்ணுவான். டாக்டர் கூட ரெண்டாவது தான் ஃபோன் பண்ணுவான். டாக்டர் கோச்சு கூடாது, சரிங்களா? ஏன்னா மருத்துவ ஜோதிடத்தோட அந்த இம்பார்ட்டன்ஸுக்காக மக்களுக்காக அதை சொல்றோம். சாரும் அதே கோணத்துல தான் அபிப்பிராயப்பட்டிருந்தாங்க. முந்திலாம் இப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காக. அதுல இதோட தொடர்ச்சியாக தான் நாளைக்கு மேடம் அந்த ஒரு சித்த பெருமக்கள் இதை சொன்ன மெத்தட்ல அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால எல்லாரும் வந்திருந்தா அதையும் சிறப்பிச்சு தரணும்னு இந்த இடத்துல வேண்டுகோள் வைக்கிறோம். ஸோ இது அடுத்தது இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த கால பரிமாணம், அது எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னா திருப்பியும் நான் சாரை தான் சொல்றோம் கால பரிமாணத்துக்கு. ஏன்னா அவர் இந்த முதல் உரையா சார், நீங்க இங்க பண்ண முதல் உரையில தானே சொன்னீங்க, அந்த ஒவ்வொரு நிமிஷத்திலையும் எந்தெந்த பஞ்சபூதங்கள் எப்படி ஆட்சி படுகின்றன, அவகரணம் அப்படிங்கிறத கிளாஸ்ல எடுத்திருக்காரு. ஒரு வீடியோ ஒரு தடவை ஸ்டார் அகாடமியில பேசியிருக்காரு. அந்த வீடியோ கொஞ்சம் சார் எடுத்து போட பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்க ஸ்டார் அகாடமி ஒரு தொகுப்பு விழா ஒரு 2-3 உரையிலே நேர்ல எல்லாரும் ஜாதகத்தை போட்டு அதை வச்சு அவரோட கேரக்டர் சொன்னார். அப்ப நீங்க பாருங்க, அவர் அப்ளை பண்ணது வெறும் டைமிங் யூனிட்ல எடுத்து பஞ்சபூதத்தை பிடிக்கிறார். நம்ம இப்ப பூமி இவ்வளவு நாளெல்லாம் பாக்குறதெல்லாம் அது ஒண்ணுதான், ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இத பஞ்சபூத தத்துவங்கள், அது 24 தத்துவங்கள், 96 தத்துவங்கள், அதெல்லாம் போனா இப்ப டைம் இருக்காது. ஆனா அதை அவர் ஒரு அப்ளைடு சயின்ஸா இது பிரசன்ன மார்க்கெட்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ உதாரணங்கள் மூலமா போட்டு லைவா வாங்கி ஒரு ஜாதகத்தை போட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இத்தனை மணிக்கு இந்த பஞ்சபூதனம் ஆவோகரணத்துல இருந்தா இப்படி வரும், இறங்கிட்டா இப்படி, ஏறினா திருப்பி மேலே ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் சொன்ன முகூர்த்தத்துக்கு என்னமோ சாருக்கு ஒரு டவுன் ஆர்வமா இருக்கும், ஒரு அப் ஆர்வமா இருக்கும் இருந்தது. அதனால நம்ம ஒரு டவுன்ஃபால்ல வந்தோம். மீண்டும் பினிக்ஸ் பறவையா ஸ்டார் அகாடமி மேலே வந்திருக்கு. அதனால ஐயாவுக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்குவோம். அதை முன்கூட்டியே கணித்து சொன்ன வெங்கடேசன் ராமசுப்பு சாருக்கும் நம்ம அதை ஒரு இதுவா சொல்லிடுவோம். இன்னொரு வேண்டுகோள், நான் எல்லாருக்கும் பெரியவங்களாம் இருக்குங்க, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஜோதிடர்கள் இப்போ ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் போனா என்ன பண்ணுவாங்க எல்லாரும், இந்த நோய் லட்சத்துல 1 அப்படி சொல்லிடுவோம், ஜென்ரலா சொல்லிடுவோம். எனக்கு புரியலனாலே லட்சத்துல 1 சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்படி கிடையாது. அது மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் கூப்பிடையில ஒவ்வொரு டாக்டர்ட்டுக்கும் இதை பத்தி ஒப்பீனியன் கேட்பாங்க. அவங்க எத்தனை பேஷண்ட்டை இதே நோய்க்கு ட்ரீட் பண்ணாங்கிற சாம்பிள்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி ஸ்டாட்டிக்ஸ் போட்டு தான் நிகழ்தகவாக்கி ப்ராபபிலிட்டி இது 1 in lakhs அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். அத மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஜோதிடர்கள் இந்த நிகழ்வு ஒரு தேதி எடுத்துக்கோங்க. அந்த சாம்பசிவம் ஐயா உரையாட்டிக்கிட்டு இருக்கையில தான் அந்த சம்பவம் நடந்தது. அதை நம்ம ரெக்கார்ட்ல பண்ணி டயத்தை பதிவிடுவோம். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வர்ண ஆர்ட மங்கலமோ எந்த இதுவோ இதை வச்சு இதுல என்னதான் நடந்தது அப்படிங்கறது தெரிஞ்சா, நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ரீனிவாசன் சாரோட இந்த வீடியோ அப்லோடு 850 வீடியோ அப்லோட் பண்றோம் இல்லையா, இதுக்கு அவரோட கோல்டன் டைன், அவரோட கூட பழகுறவன் அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் சேர்த்து சொல்றேன். அவரு 2-3 வாரம்லாம் அவரோட அப்பாயின்மெண்டே கேன்சல் பண்ணின்றாரு. அவர் மேடத்திட்ட எவ்வளவு திட்டு வாங்குவாரு, அவர் ஹவுஸ் ஒய்ஃப், அது அவங்க தர்மம், சரிங்களா? அதுல அவர் எப்படி மீறி 11:30 மணி வரைக்கும் வேற அவர் அதெல்லாம் அப்லோட் பண்றாரு. அப்படிங்கிறதுல நான் என்ன சொல்றேன்னா, இத மாதிரி வரையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்ம என்ன நமக்கு என்ன மெத்தடு தெரியுதோ அந்த மெத்தடில் போட்டு நீங்க இது போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ். ஆனா வெங்கடேசன் ராமசுப்பையா அந்த வீடியோ இருக்கா சார் நம்ம கிட்ட? ஆமா, அதுல போய் பாருங்க. அவருக்கு ஒரு அரவகண்ணை இறங்கி திருப்பி ஏறுன்னு சொல்லல அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். அவர் நீங்க எந்த இடத்துல கீழே வந்தாலும் திருப்பி நீங்க மேலே எழுந்து வருவீங்க அப்படின்னு அந்த ஒரு பலன் சொல்லியிருந்தார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள
ஒருத்தரோட இதை சொல்லல, இன்னைக்கு நம்ம அதை லைவா பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நீங்க இத்தனை மணிக்கு பிரச்சனையில மாட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் நீங்க அவங்கள அந்த தசாபுக்தியை வச்சு நம்ம சொன்னோம்னா அவங்க கண்டிப்பா அந்த சிக்கல்ல இருப்பாங்க. நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் தப்பிக்க முடியாது. ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சொல்றத வச்சு அந்த மேக்னிடியூட குறைக்க முடியும். அது எப்படி மேக்னிடியூட குறைக்க முடியும்னா, நீங்க 300 கோடி சம்பாதிப்பீங்கன்னு சொன்னா 3 கோடி சம்பாதிக்கிறார். நீங்க 150 கோடி இழந்துருவீங்கன்னா அதை வெளில சொல்ல மாட்டாங்க எப்பவுமே, அது நமக்கு தெரியாது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆனா இதே மெடிக்கல் அஸ்ட்ராலஜில பண்ணீங்கன்னா, இதே வந்து உங்களுக்கு அப்ளைடு சயின்ஸ்ல பண்ணதான் நமக்கு வந்து அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் அது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட எத்தனையோ பிரசன்ன முறை இருக்கு. கேபி பிரசன்ன முறை, சந்திர நாடி, எது வேணா வச்சுக்கலாம், எப்படி வேணா அப்ளை பண்ணலாம். இதுல எங்க வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க வந்து எல்லாரும் ஒரு குரூப்ல பதிவு போடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் என்னன்னா, நம்மளுக்கு சொல்றது கரெக்டான்னு இல்லை, எப்பவுமே வந்து பராசரா இத்தனை வருஷம் கழிச்சு நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் என்னன்னா தியரி மட்டும் எழுதல, அவர் எழுதியிருக்கிறது எல்லாமே பிராக்டிக்கல். எத்தனை இடத்துல பார்த்துருக்கு, எத்தனை இடத்துல பார்த்துருப்பாரு. இந்த கிரகத்துல, இந்த சூரியன் இந்த ராசியில, சந்திரன் இந்த ராசியில நட்சத்திரத்துல நிக்கல மட்டும்தான் சம இரவு பகல்னு சொல்றாரு. இந்த இடத்துல இந்த ருதுல இந்த மாதத்தை கடக்கையிலாம் பகல் இரவு நாளிகை மாறும்னு சொல்றாரு. அப்புறமேட்டு அந்த சூரியனுக்கு வெவ்வேறு பேர் கொடுக்கிறாரு. அப்போ அந்த சூரியனுக்கு மட்டுமே கொடுக்குறாரு அப்படின்னா மித்த கிரகத்தை அவர் வந்து எந்தெந்த தூரத்துல கொடுக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம ராமநாராயணன் ஐயா, உங்க பேர் ஐயா, ராமகருணான் ஐயாவோட புக்கு ஒன்று நட்சத்திர, ஒரு புக் 500 ரூபா புக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அது நீங்க அதுல வந்து நட்சத்திர குறியீடுகள் அதெல்லாம் பத்தி ஐயா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த நட்சத்திர குறியீடுகள் ஜோதிஷமித்திரன், கரெக்ட், ஜோதிஷமித்திரன், அதெல்லாம் வந்து அடிப்படைன்னு சொல்லிட்டு வாங்காம விட்டுறாதீங்க. நான் அது எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னா, ஆமா ரொம்ப அருமையான புத்தகம். நானும் அந்த சார் கிட்ட வாங்கல, கடன் சொல்லிலாம் வாங்கிட்டு போவேன். இன்னைக்கு காசு இல்லைன்னா நாளைக்கு அனுப்புறேன் சார்லாம் கூட வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா அங்க இருக்கும் 25 புக்கு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காம்படிஷன்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, தெரியலையே நம்ம பண்றோம். இப்போ இந்த 4 புத்தக வெளியீட்டு விழா பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு நம்ம ஒரு சர்வே எடுத்தோம்னா எல்லாருக்கிட்டையும் ரீடிங் ஹேபிட்ஸ் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம சமிக்கைகள்ல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுல அது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஜோதிட மித்திரன்ல அவர் வந்து அந்த நட்சத்திர குறியீடுகள் பயன்படுத்தி இருந்தார். அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜோதிட புத்தகத்துல இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு குறியீடுங்கிறது இல்லை. நம்ம மேச ராசினா ஒரு குறியீடு போடுவோம், கிரகங்களுக்கு ஒரு குறியீடு போடுவோம், உத்திரட்டாதிக்கு ஒரு குறியீடுன்னு போட்டது நான் ஐயா புக்ல தான் படிச்சிருக்கேன். அவங்க நேரில் வந்து எங்கிட்ட 2 தடவை பேசியிருக்காங்க. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் வந்து என்னோட வேலை அலுவலகத்தில் அவங்க பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆனால் அவரோட குறியீடு இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர குறியீடுகள் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து அந்த கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணி சொல்றாங்களா, அதுவும் அந்த அடிப்படை படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வேணும் அப்படின்னா ஜோதிஷ மித்திரன் எல்லாருமே இன்னைக்கு கூட வாங்க, நம்ம கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இருக்கிறவங்க வந்திருக்கவங்க வாங்கி பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்போ சாரோட இந்த சொர்ணமங்கல ஆரோட பிரச்சனத்தை அவர் நம்மளுக்கு வந்து ஒரு செஷன்ல பேசியிருக்காரு. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நாங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி புக் வெளியில வந்துருச்சு. நாங்கள் பஞ்சபட்சி தான் முதல்ல வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இது வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, சொர்ணாருட மங்கலத்தை வந்து கண்டிப்பா ஸ்டார் அகாடமி ஜேபிகேல ஒரு செஷன்ல நடத்தி தரணும் அப்படிங்கிறத சாருக்கிட்டே ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். சரிங்களா? சரி, இது நானே வேண்டுகோளே வச்சுட்டு போனேன்னா எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி பார்க்க கூடாது. அதனால நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, சார் சொல்லுவாங்க அதுக்கப்புறம். சரிங்களா? அதனால நான் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வெறுமன ஜோதிட கருத்துக்களை மட்டுமே படிக்காதீங்க. ஒருத்தர் திருவருட்பா படிங்க, ஒருத்தர் திருமூலர் படிங்க. உங்க மத சம்பந்தப்பட்டதை எதுல வரீங்களோ அதை நீங்களே ஜோதிடத்துல இணைச்சு நீங்க வந்து அதை வந்து இங்க பேசுங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு திருமந்திரத்துல ஒரு இடம் வருது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம அந்த ஐயா போயிட்டாரு இன்னைக்கு வந்தவர், அவர் பேர் என்ன சார், ஜெகநாதன் சார், ஆஸ்ட்ரோ இன்ஜினியர். அவர் வந்து திருமூலரும் ஜோதிடமும் ஒரு இதுல வந்து அது மாதிரி இன்னோவேட்டிவா கொடுக்கணும். மறுபடியும் நான் வந்து இதுவே சொல்றேன் அப்படின்னு சொன்னா
நம்ம வந்து ஆர்வலர்களை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் புது புது விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வத்தை தூண்டணும். ஒரு 100 பேருக்கு ஆர்வத்தை தூண்டினா தான் 10 பேர் படிப்பான். 10 பேர் படித்தாதான் ஒருத்தர் தேறி அவங்க வந்து மேடையில் பேசுவாங்க. புரியுதுங்களா? அதனால் நம்ம வந்து இந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நிறையா வந்து இப்போ எகன் வெங்கடேஸ்வர சுப்பு சார்ட்ட பேசல இந்த ஒரு இதெல்லாம் காமிச்சார் என்கிட்ட. அவர் என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தந்த இடத்துல வரையிலலாம் அது என்ன சாப்டர் சார் நீங்கள் அந்த ஒரு உபபாத இலக்கணம் பேசல ஒரு அமிர்த கடிகை உஷ்ண கடிகை அதெல்லாம் பேசியிருக்காரு. இப்போ நம்ம நட்சத்திரம்னா 4 பாதம், அந்த 4 பாதத்துக்கு இவர் தான் அதிதேவதைகள் இப்படி படிக்கிறதோட நான் என்ன சொல்றேன்னா அந்த 4வது பாதத்தில் இன்ன கிரக நிக்கல ஏன் பலன் தரல அப்படிங்கிறதையும் சேர்த்து எடுத்து பார்க்கணும். அது மாதிரி நாகராஜன் சார் சொன்ன அந்த எந்த 2 சார்ட் நீங்கள் சொன்னீங்களா அமிர்த கடிகை இந்த ராகுவோட 2 படம் ஒருத்தர் எமர்ஜென்சிக்கு வந்திருந்தாருன்னா அந்த சக்கரம்லாம் எப்படி போடணும் அப்படின்லாம் இந்த வகுப்புல நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் ஏதோ ஒரு 3 மணி நேரம் வந்தீங்க, சாப்பிட்டீங்க, சுண்டல் சாப்பிட்டோம், காஃபி குடித்தோம், அப்படி போயிடக்கூடாது. அது வந்து செவிக்கு வயிற்றுக்கு உணவு, செவிக்கு உணவு தான் மாற்றி எடுத்துருக்காதீங்க. சரிங்களா? நம்ம வர்றதே இங்கே செவிக்கு உணவிடுறதுக்கு தான் வர்றோம். இது வந்து இப்போ இந்த காது அப்படின்னு சொல்லல உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு வந்து காது தொலைக்கு வந்து குருவையும் புதனையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில். அது இந்த பிரணயாமம்லாம் பண்ணல ஓம் பூர் பூஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வலது காதை தொடுவோம். இந்த வலது காதில் கங்கை இருக்கிறதா ஐதீகம். ஸோ இந்த கங்கையை நம்ம தொட்டோன்னா நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த கங்கை நீரில் புனிதப்படுத்திக்கிறோம், அந்த பொருளில் உள்ளதை புனிதப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்கு அதை சொல்கிறேன்னா இதே தான் குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலம் வாங்குறாங்கன்னு சொல்கிறோம். இதை நான் என்னோட மெடிக்கலை திருப்பியும் சொல்லிடுறேன். இவங்க 3, 6, 9, 12ன்னு சொல்கிற இடத்துக்கு இவங்க மட்டும்தான் அதிதேவதைகளாக வருவாங்க. இவங்க மட்டும்தான் இது ஜோதிடத்தில் ஜாதக சக்கரத்தில் காலம் எங்கு ஒளிந்திருக்கிறது என்கிற அந்த கருத்தை சொல்லி உங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளில் இருந்தாலோ உங்க லக்னத்துக்கு 3, 6, 9, 12 இருந்தாலோ அந்த கிரகம் தான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் காலத்தை பற்றிய புரிதல் கிடைக்கும் அப்படிங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் சார்ட் சொல்லணும்ல. நான் ராமாயணம் மகாபாரதம்லாம் சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் எங்களுக்கு ஜோதிடத்துக்கு என்ன பாயிண்ட் சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆபோக்லிய ஸ்தானம்னு சொல்லப்படுற இந்த வீட்டு காலபுருஷனுக்கு இந்த ஆபோக்லிய ஸ்தானமும் லக்னத்துக்கு ஆபோக்லிய ஸ்தானத்தை எடுத்தா உங்களுக்கு இந்த கால பரிமாணம் எவ்வளவு தூரம் புரியும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எல்கேஜி புக்கு படிக்கணுமா பிஹெச்டி புக்கு படிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி படிங்க. ஒவ்வொரு இடமா நீங்கள் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வரணும். அதுக்கு தான் இந்த மீட்டிங்ஸு, புக்கு வெளியீட்டு விழா இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன், அதனால் இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். சார் ஏதாவது சொல்லணும்னா சொல்லட்டும். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை தான் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லியிருந்தோம். ஆமா, நிகழ்ச்சியோட சிறப்புரை இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணணுங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. விட்டுருங்க. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்குரிய ஆசான்கள் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்றவர்களையும் ஸ்டார் அகாடமி சார்பில் கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நம்ம மருத்துவர் ஐயா, எம்பிபிஎஸ் மருத்துவர் ஐயா, மருத்துவ ஜோதிட பேராசனில் நம்ம ரெங்கா மருத்துவமனை நிறுவனர். ஸோ வட சென்னையுடைய பிரபலமான மருத்துவர், மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். ஸ்டார் அகாடமிக்கு வருகை தந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்களுக்கு இந்த புத்தகம் வெளியிடக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்தேத்தியா ஸ்டார் அகாடமிக்கு கொடுத்துட்டு இருக்கிற மதிப்பிற்குரிய நாகராஜன் ராமசாமி ஐயா, இனிமேலும் இப்படியே தான் கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் வச்சு ஐயா அவர்களுக்கு
நம்ம ஸ்ரீனிவாசன் சார் பேசும்போது சொன்னாங்க ஜோதிஷ மித்திரன் பற்றி. அந்த அப்படி ஒரு புத்தகம் இருக்கு, இதை விற்பனை பண்ணுங்க அப்படின்னு நம்ம மதிப்பிற்குரிய ராமகருணாநிதி ஐயா அதை கொடுத்த போது, அதில் அவங்க கொடுக்கும்போது இதை ஒரு பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு ஜோதிடத்தில் மக்கள்கிட்ட நல்லபடியாக போகணும்னு அச்சடித்தேன். நான் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைலி ஒர்த்தபிள். ஏராளமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க, குறியீடுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதனுடைய ரீச் அவுட் நிறைய புத்தகம் தேங்கி போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தபோது தான் ஸ்டார் அகாடமி அதில் புத்தகங்களை வாங்கி நாம் அதை அன்பர்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அந்த புத்தகத்தை வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி அதை படிங்க. அப்படி ஒரு சிறந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற நம்ம ராமகருணாநிதி ஐயா. ஸோ அவர் புத்தக ஆசிரியர் மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜோதிடத்திற்குன்னு பயிற்சி பள்ளி அப்படின்னு இன்றைக்கு பரவலாக இருந்தாலும் கூட அதில் தனித்துவமான முத்திரை பதித்தது, நீண்ட நெடுங்காலமாக ஜோதிடத்தை ஒரு பள்ளியாக வைத்து நடத்தி கொண்டிருப்பது நம்ம ராமகருணாநிதி ஐயாவினுடைய ஸ்ரீ ராமானுஜர் ஜோதிட கல்வி அறக்கட்டளை. நிறைய மாணவர்கள் அதில் படித்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார் அகாடமிக்கு வந்து சிறப்புரை நிகழ்த்தக்கூடிய பல அன்பர்கள் அதில் படித்தவங்க தான். ஸோ அப்படி ஜோதிடத்துக்கு ஸோ அவங்க பண்ணுற அந்த விஷயங்களோடெல்லாம் ஒப்பிடும்போது ஸ்டார் அகாடமி வெறும் சிறு துளி தான். ஆனால் அவர்களெல்லாம் நமக்கு அவர்களிடமிருந்து ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டு நாமும் அந்த வழியில் பயணிக்கணுங்கிற ஒரு உத்வேகமும் எண்ணமும் ஸ்டார் அகாடமிக்கு என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் தான் காரணம். ஐயா அவர்கள் இன்றைக்கு ஸ்டார் அகாடமியுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு ஸ்டார் அகாடமிக்கு கிடைத்த ஒரு மதிப்பிற்குரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு ஸ்டார் அகாடமி சார்பில் அதே மாதிரி ஸ்டார் அகாடமிக்கு நிறைய ஆபத் பாந்தவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு ஆபத் பாந்தவர்கள். எப்படி யூடியூப் போடுறதுல ஒரு நெருக்கடின்னு வந்தப்போ துமிலன் ஒரு ஆபத் பாந்தவராக வந்தாரோ, அந்த மாதிரி ஜூம் செஷன்லையும் ஆபத் பாந்தவர் இருக்காங்க. பேசிடுவோம், பேச்சாளர்களை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், எல்லாரும் ஒத்துக்குவாங்க, அவங்க அனுமதியோட போஸ்டர் போடுவோம், பெயர் மற்ற விஷயங்கள்லாம் போடுவோம். முதல் நாள் சனிக்கிழமை நிகழ்ச்சி நடக்க போதுன்னா வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்துவோம். ஸோ அந்த போஸ்டர் நான் ரெடி பண்ணேன்னா அவங்களுக்கு அனுப்பி அவங்க அது ஓகேன்னு சொன்னப்பறம் தான் அந்த போஸ்டரே பப்ளிஷ் பண்ணுவோம். ஐயாக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் போடுங்க, அவர் பார்த்து போடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓகே போடுங்க, நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இப்படி எல்லாத்தையும் பண்ணாலும் வெள்ளிக்கிழமை லேட் நைட் இல்லை சனிக்கிழமை காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க முடியாது அப்படின்றாங்க. ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், ஏதோ துக்கமான சூழ்நிலைகள் ஏதோ நடந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இன்னும் சில விஷயம் சொல்லணும்னா சில பேர்லாம் போட்டு எனக்கு இதில் பேச பயமா இருக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னவங்களாவும் இருக்கு. அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு சொல்லுவார் இல்லையா வள்ளுவர். ஸோ அப்போ அன்னைக்கு எனக்கு ஒரு வைராக்கியம், இந்த செஷன் ஒன்று கூட விடுபடக்கூடாது அப்படின்னு. இது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இடைவிடாம நடக்கணும் அப்படிங்கிறது எனக்குள் நான் இட்டுக்கொண்ட கட்டளை. அது அன்னையனுடைய ஆசீர்வாதத்தினால இன்றைக்கு வரைக்கும் இது 223வது செஷன். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த செஷன் எல்லாம் ஜூம் தான் நடந்திருக்கும். ஐயாவுடையதையே ஜூம்ல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால நிறைய பேர் வெளியூர்ல இருக்கிறவங்களாம் கேட்டுக்கிட்டதுனால இதையே 223வது செஷனாக ஆக்கிட்டோம். 223 வாரங்களும் இடையராது இந்த ஜூம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு.
ஸோ அதுல இப்படி சில நேரங்கள்ல சிறப்புரை நிகழ்த்துக்கிறவர் வர முடியாத போகும்போது அப்படி என் கண்ணுக்கு அபிராமி பட்டருக்கு பௌர்ணமி நிலா தெரிஞ்ச மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிற முக்கியமானவர்களில் ஒருத்தர் எங்களுடைய பௌர்ணமி நிலா வெங்கடேசன் ராமசுப்பையா தான். எந்த சந்தர்ப்பத்துல ஐயா நாளைக்கு சொல்லுங்க இன்னும் வரலையா, ரைட், ஓகே. சில பேர் அவர் இடையில ஜூம்ல பேசும்போது கூட நிலைய வித்வான்னே சொல்லுவாங்க. ஆனா அது எவ்வளவு ஆத்மார்த்தமான உதவிங்கிறது அந்த அந்த பிரசவ வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி பல நேரங்களில் பல தலைப்பு என்ன விஷயத்தை எதை பத்தி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப அருமையா ஃபேண்டாஸ்டிக்கா அந்த விஷயத்தை ஆரம்பிச்சு கணக்கை போட்டு தொகுத்து எளிமையா சொல்லக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு ஞானமும் செறிந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பேராசான் மதிப்பிற்குரிய வெங்கடேஸ்வரன் ராமசுப்பையா. அவருக்கு ஸ்டார் அகாடமி செல்லப்பிள்ளை, ஸ்டார் அகாடமிக்கும் அவர் செல்லப்பிள்ளை. ஸோ அவருடைய பிருகுநாடி பிருகுநந்தி நாடி புத்தகம் வெளியிடக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஐயா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றது மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய விஷயம். ஸோ ஐயா அவர்களுக்கும் ஒரு சிறு கௌரவம். சரி, வந்திருக்கக்கூடிய கௌரவ விருந்தினர்கள் இருவரும் சிறிது நேரம் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இதுல எனக்கு ஒரு தற்பெருமையும் இருக்கு, நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த அஷ்டமங்க பிரஷ்னம் அப்படிங்கிற கேரள முறையை தமிழகத்திற்கு முதல் முறையாக கொண்டு வந்து எங்க அப்பா தான். அதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கேரளத்தில் இருக்கக்கூடிய சாவர்ணி வித்யாலய ஸ்தாபகர் மகாதேவ் ஐயரை தமிழகத்துக்கு கூட்டு வந்து தாராபுரத்துல முதல்ல பிரச்சனை கிளாஸ் எடுக்க வச்சாரு. அதுல நான் மாணவன். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 52 வாரங்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை மார்க்கம் படிச்சு அவர் கையால சோழி வாங்கி பட்டம் வாங்கி வச்சிருக்க வேண்டாங்க. இதுல ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இந்த புக்கு வெளியீட்டு விழா அப்படிங்கிறது எனக்கு சுத்தம் மைண்ட் இல்லை. ஆனா இவர் சாரை பார்க்கணும். ஏன்னா ஜோதிடங்கிறது நம்ம எப்பவுமே இந்த புஸ்தகத்தை படிச்சு 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 மட்டுமே நம்ம கணக்கு போட்டுக்கிறோம். வானிலை எல்லாரும் மறந்துடும். வானத்துல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம ஜோதிடத்தை சொல்ல முடியுமே ஒழிய வானத்தை விட்டு நம்ம ஜோதிடத்தை நம்ம கணக்கு பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது வானிலை பத்தி நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஜோதிடத்துல உயர முடியுங்கிறதுக்கு இவனு ஒரு உதாரணம். ஏன்னா நான் எந்த அளவுக்கு திங்க் பண்ணேன்னா என்னை விட வேகமா திங்க் பண்றேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதாவது பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் பேசும்போது வானிலை பத்தி பேசும்போது எக்ஸ்ட்ராடினரிங்க. நம்மெல்லாம் ஏதோ புக்கு பார்த்தோம். இந்த இது உண்மையில சொல்றப்ப நான் ஒரு திட்டு பையன். நாசால அழகா உள்ளுக்குள்ள போய் திருட்டிட்டு வந்துடுவேன். நாசால என்னென்ன சொல்றாங்க, இன்னைக்கு வானிலை என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வானிலை எப்படி இருக்குது, நாசால என்ன சொல்றாங்க, இது எப்படி இருக்குது, இந்த அசைவுகள் எப்படி இருக்கு, இந்த கிரகங்கள் எப்படி அசையுது, எப்படி போகுது அப்படிங்கிறது எல்லாமே நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இன்ச் பை இன்ச்சா கணக்கு பண்ணி எழுதி வச்சிருவேன். ஏன் இவ்வளவு தூரம் நகருது, இது இவ்வளவு தூரம், ஏன் இது பாஸ்டா நகருது, ஏன் ஸ்லோவா நகருது, எல்லாமே. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு வார்த்தை எல்லா கிளாஸ்லயும் சொல்றதா, எல்லாருமே வக்ரகதி தெரியும். எல்லாத்துக்குமே எப்ப கிரகம் வக்ரமாகுங்கிறது எல்லாத்துக்கும் மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா யாருக்காவது அதிசாரத்துல போறது எப்ப போகும்னு தெரியுமா? அது ஜோதிட ஒரு ஜாத கட்டத்தை பார்த்தோன்னே இந்த கிரகம் அதிசாரத்துல இருக்குன்னு சொல்ல தெரியணும். அது நாசால அந்த உள்ள போய் 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 படிச்சதுனால சூரியனுக்கு 11லயும் 12லயும் இருக்கக்கூடிய கிரகம் அதிசாரத்தில் தான் இருக்கும். சூரியனுக்கு 11லயும் 12லயும் எந்தெந்த கிரகம் இருக்கோ அதெல்லாம் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேகமாகவே நடைபெறும். புவியிலிருந்து பார்க்கும்போது வேகமாக, எந்த கிரகம் வேகமா போறதில்ல, நிதானம் போறதில்ல, ரிவர்ஸ்ல போறதில்ல, புவியிலிருந்து பார்க்கும்போது வேகமாக போவதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம அது அந்த மாதிரி திருடி தான் பழக்கம். ஆனா இவர்
இப்போ ஒரு படத்தை பார்த்தோன்னே நானே ஆச்சரியப்பட்டு போய் உட்காந்துக்கிறேன். இப்படி எல்லாம் கூட பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. மிக சிறப்பா இருந்தது. இந்த சொர்ணாரடத்தை பத்தி ஐயா போட்டிருந்தார். நான் இன்னும் புக்கை பார்க்கல, பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். ஆனா பிரசன்ன மார்க்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்மா கிளாஸ்ல இருக்காங்க. இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் பிரசன்ன மார்க்கத்தை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அம்மாவும் கிளாஸ்ல இருக்காங்க. பிரசன்ன மார்க்கத்துல எந்த அளவுக்கு ஒரு மனிதனை துல்லியமாக உள்ள போய் சொல்ல முடியுங்கிறதுக்கு இது பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எல்லாரும் இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த பிரசன்ன மார்க்கம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஜனன ஜாதகம் நம்ம கையில இல்லைன்னா நமக்கு கை கொடுப்பது இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. தேவ பிரசனம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவ பிரசனத்துல வெளியில உட்காந்து அந்த சோழி பிரசனம் போடுவாங்க. என் குருநாதருடைய தயவுல அவரு கூட நான் 2-3 பிரசனத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் மகாதேவர் மூலமா. கோயிலுக்கு வெளியே உட்காந்து இந்த கோயில்ல இந்த மாசத்துல இந்த நாள்ல உள்ள இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு இங்க வெளியே உட்காந்து சொல்லுவாங்க கணக்கு போட்டு. அந்த அளவுக்கு துல்லியங்கிறது பிரச்சனத்துல நிறைய இருக்கும். ஸோ இதை ஐயா எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி வெங்கடேசன் ராமசுப்பையா. ஸோ அடுத்து நம்ம மதிப்பிற்குரிய ராமானுஜ ஜோதிட பயிற்சி பள்ளியினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ராம கருணாநிதி ஐயா அவர்களை சிறிது நேரம் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இது மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது ஒரு நிறைந்த சபையில் பேசும்பொழுது ஒரு நிறைவு உண்டாகும். அந்த மாதிரி மனசுக்கு ஒரு நிறைவான சபையாக இது இருக்கிறது ஸ்டார் அகாடமி. அடுத்த வழியில பார்த்தா ஒரு பக்கம் பொறாமையாகவும் இருக்கிறது. காரணம் என்னான்னு சொல்லிடுறேன். நான் ஒரு நாள் அவர்கிட்ட எதேர்ச்சியா வந்தேன். அப்போ இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். சார், சென்னையில் எல்லா புக்ஸும் கிடைக்குது அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லணும். அது மாதிரி ஒரு லைப்ரரி உருவாக்கணும். அதே மாதிரி சென்னைக்கு வந்துட்டாங்களாம் அஸ்ட்ராலஜர் இங்கே தங்கணும். அதுக்கு ஒரு ரூமை உருவாக்கணும். அதுக்கு எதுனா வழி இருக்கான்னு கேட்டேன். ஐயா பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அவருக்கு திரிகோணத்தில் யாரோ 3 பேர் கிடைச்சாங்க, அவர் பண்ணிட்டாரு. எனக்கு கேந்திரத்திலையும் கிடைக்கல, திரிகோணத்திலையும் கிடைக்கல, உபஜயஸ்தானத்திலையும் கிடைக்கல. நான் இதே மாதிரி காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் மனசில் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கூட அட்வான்ஸாக என் மனசு நினைக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒருத்தரை வந்து திருவேற்காட்டுக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி திருக்கடையூருக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க. ஒருத்தர் கையில் காசு இல்லை, ஒருத்தர் கையில் காசு இருக்குது. காசு இல்லை இருக்கிறவர் திருவேற்காட்டுக்கு போகிறாரு, காசு இல்லாதவர் திருக்கடையூருக்கு போக முடியாமல் நிற்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்னு மனத்தில் யோசனை பண்ணேன். இந்த திதி சூன்யம் ரொம்ப முக்கியம். இந்த திதி தேவதைகளை நாமளே பிரதிஷ்டை பண்ணா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்துல எங்க ஊர்லயே நான் இடத்த பார்த்துருக்கேன். ஏற்கனவே ஒரு கோயில் வந்து கட்டிட்டு இருக்கோம். ஒரு கோயில் வந்து ஈஸ்வரன் கோயில். அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால செஞ்ச கோயில் அது. ராஜராஜ சோழன் காலத்து கோயில் அது. அதுக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட போராடி 1 கோடி ரூபாய் வாங்கி அதை வந்து ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பக்கத்துலேயே இந்த இடத்தையும் வச்சு 15 திதி தேவதைகளை இங்கேயே பண்ணிடுறது.
ஒரு 5 நிமிஷத்துல போய் நீ அர்ச்சனை பண்ணிட்டு தொட்டுட்டு வந்துடுறதுனால இதுவாகாது. ஆனா இங்கே பிரதிஷ்டை பண்ணி அது அபிஷேகம் ஆக ஆக அதை பிரதிஷ்டை பண்ணவங்களுக்கும் நல்லதா இருக்கும். யாரெல்லாம் திதி சூன்யமோ அந்த திதி சூன்ய ஆளுங்க கிட்ட மட்டும் அதுக்கு உண்டான காசை வாங்கிக்கிட்டு மற்ற நாள்ல வந்து அந்த திதி சூன்யம் செய்யறவங்கள அங்க டைரக்ட் பண்றது. இப்படி திதி சூன்யம் யோகம் எல்லாத்துக்குமே ஒரு இடத்த பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் நான். அது வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணோன்றது தான் என்னுடைய எண்ணம். அதுக்குள்ள என்னுடைய ஆயுள் இருந்தால் நிச்சயமா பண்ணி காமிச்சிடுவேன். அது இந்த ஒரு எண்ணத்துல தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த பயிற்சி மையம் ஆரம்பித்து ஏறக்குறைய 25 ஆண்டு ஆகிறது. ஐயா வேணுகோபால் சாருக்கு தெரியும். அவரே எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்துருக்கிறாரு ஒரு சில சமயத்தில். அதுவும் எனக்கு தெரியும். அவர் வந்து கிளாஸுக்கும் வருவார் முன்னெல்லாம். அதாவது எங்களுடைய இன்ஸ்டியூட்டினுடைய காலடி படாத பெரிய ஜோசியரே கிடையாது. மகாதேவ ஐயர்லேருந்து காழியூர் நாராயண்லேருந்து எல்லாரும் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்காங்க, வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க. அது வந்து மேலும் மேலும் வளரணும்னு எல்லாருடைய வேண்டுதலும். எனக்கு இந்த வயசு மூப்பினாலையும் உடம்பு முடியாததுனாலையும் இப்போ எடுத்து போய் இதை வந்து யூனிவர்சிட்டியில் சேர்த்துட்டேன். அதாவது மகரிஷி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி ராஜஸ்தான், அதிலோட அஃபிலியேட்டட் பண்ணி இப்போ வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. டிப்ளமா சர்டிஃபிகேட், எம்ஏ சர்டிஃபிகேட்டு அவங்க தான் கொடுக்குறாங்க. அதுவும் கூட சேர்த்துட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் பேர்டன் கொஞ்சம் கம்மியாகுது. நிறைய இது மாதிரி எல்லாம் என்னால் கலந்துக்க முடியறதில்ல. என்னை யூடியூப்லலாம் பார்த்துருக்க முடியாது நீங்கள். நான் வர்றதே இல்லை. நாங்கள் சாஃப்ட்வேர் வரைக்கும் டெவலப் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இதுக்காக வந்து 5 முறை போயிருக்கேன் நான் அமெரிக்காவுக்கு. ஒவ்வொரு பயணமும் போகும்போதும் ஒவ்வொன்றும் அந்த பையன்கிட்ட சொல்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணி அதை சாஃப்ட்வேராக கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஐயா வண்டியும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி சிலதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக செய்வோம். நார்த் இந்தியாவில் இந்த சாஃப்ட்வேரை ரொம்ப விரும்புகிறாங்க. ஐயா சார் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சொன்னார். அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை வந்து நாங்களும் அந்த சாஃப்ட்வேரில் கொண்டு வந்திருக்கோம். லக்னமும் 6ஆம் பாவாதிபதியும் சம்பந்தப்பட்டு ஒன்று, ராசியும் 6ஆம் பாவத்தையும் சம்பந்தப்படுத்தி ஒரு குறியீடு, அதே மாதிரி தசா புத்திக்கும் சம்பந்தப்படுத்தி ஒரு குறியீடு, இப்படி நாங்கள் கொண்டு வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமும் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அவங்க கேட்குறது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியும் ஷேர் மார்க்கெட்டும் கேட்குறாங்க. அதுக்கு எங்களுடைய இதில் நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம். ஏறக்குறைய ஒரு 2500 3000 அஸ்ட்ராலஜருக்கு மேலே எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு போயிருக்காங்க. எங்கே போனீங்கனாலும் எங்கள் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. எங்கே போனாலும் இருப்பாங்க. ஐயா வெங்கடேஸ்வரன் தெரியும். அவர் தாராபுரத்தில் அவங்க கிளாஸ் நடக்கும்போது அதிகபட்சம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்க தான் அங்கே இருப்பாங்க. கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்கெல்லாம் கிளாஸ் நடத்திக்கிட்டாங்க, நாடி கிளாஸ். அந்த நாடி கிளாஸுக்கு நிறைய பேரை நான் இட்டும் போயிருக்கேன். அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ இன்ஸ்டியூட்டு ஏதோ ஆரம்பித்தோம். எல்லாரும் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க இன்ஸ்டியூட்டு. நான் பணத்துக்காக ஆரம்பிக்கலை. ஐயா சார் வேணுகோபால் சாருக்கு தெரியும். அவரும் நானும் வந்து BA ஒன்றா படித்தோம். அவரும் அப்படியே தான் இருக்காரு, நானும் அப்படியே தான் இருக்கேன். நான் அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், அவர் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி எல்லாம் படித்தது. இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம ரிஷிகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னுடைய 25வது ஆனிவர்சரி புக்கில் கூட அதான் எழுதியிருக்கேன். கடவுள் கொடுத்தது, இதை கடவுள் இது திருப்பி
ஜனங்களுக்கே கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இது மக்களுக்கு பயன்படணும். அடுத்த ஸ்டெப்பு என்னான்னு யோசனை பண்ணணும். அந்த மகரிஷி யூனிவர்சிட்டிக்காரன் தேடி பார்த்துருக்கான். தமிழ்நாட்டில் இவ்வளோ வருது அஸ்ட்ராலஜர், எல்லாத்தையும் தேடி பார்க்கும்போது கம்ப்ளீட் ஷேப்பில் அவன் கேட்கறதெல்லாம் கிடைச்சது, கொடுத்தது நாங்கள் தான், ராமானுஜர் இன்ஸ்டியூட்டு தான். அதனால தான் எங்களுக்கு ரெகனைசேஷன் கொடுத்து எங்களை அப்ளிகேட்டட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் விஷயம். இதில் நீங்கள் சேர்ந்து கூட நீங்கள் டிப்ளமாவும் எம்ஏவும், இப்போ அது ஒரு வால் முளைச்சாதான் எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. சாதாரண டாக்டர்னா ஒத்துக்கிறது இல்லை, பின்னாடி ஒரு வாழை போட்டால் தான் அதுக்கு மரியாதை இருக்குது. அதனால் எல்லாரும் வாழுன்னு நான் இதுவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நேச்சராக இருக்குது இந்த காலத்தில். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் படிங்க. ஐயா சார் அன்னைக்கு கிளாஸ் நடத்தினார். அந்த இதில் அன்னைக்கே மனசை வச்சுட்டேன், இந்த உடம்பே சரியில்லைன்னா கூட கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும். அவருடைய புக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார், அந்த புக்ஸை வாங்கின்னு வரணும். வீட்டில் இந்த மாதிரி நிலமையில ஏன் போக போகிறீங்கன்னாங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக கார் டிரைவருக்கு சொல்லியாச்சு. இதை வந்துட்டேன் நான். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மேலும் மேலும் வளரணும். இது மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம் மகாதேவ ஐயரை வச்சு எங்கள் இன்ஸ்டியூட்டில் 3 நாள் கிளாஸ் போட்டோம். தொடர்ந்து இன்னைக்கு ஆரம்பித்து 3 நாள் தொடர்ந்து கிளாஸ் நடந்தது. அங்கேயே சாப்பாடு, படுத்துக்கிறதுக்கு மட்டும் அவங்கவுங்க ரூம் எடுத்துக்கணும், மற்றபடி காலையில் 8 மணிக்கு அங்கே வந்துடணும். அது மாதிரி இங்கே தான் இந்த 100 அடி இதில் தான் போட்டேன் நான். இந்த கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் இருக்க, அங்கே தான் போட்டோம். ஏறக்குறைய 200 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. 200 பேருக்கும் சாப்பாடு, 200 பேருக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக செஞ்சுட்டு வர்றது எங்களுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. இதுக்கு நீங்கள் எல்லாமும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிட்டேன். ஜோதிஷ மித்திரனில் எல்லாரும் நட்சத்திரங்கள் 27 வரிசையாக எழுதியிருப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியிருப்பேன். நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை, தேவதை, விருட்சம் எல்லாமே ஒரே படத்தில் விஷுவலாக கொண்டு வந்திருப்பேன். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது பார்க்கறதுக்கு பழைய காலத்து புக்கு மாதிரி இருக்கும். ஆனால் அது உள்ள விஷயங்கள் பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வாங்கி படிங்கன்னா அது பிஸ்னஸ் பண்ணோன்றதுக்காக ஏதாச்சும் ஐயா அவனுடைய புக்கை இன்னைக்கு வாங்கணும், அவர்கிட்ட பேசணும், அதுக்காகவே நான் வந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு பொருட்டாக நினச்சி இந்த நேரத்தில் இங்கே கூப்பிட்டு பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஜோதிடத்தை சுவாசிக்கிறேன்னு சொல்லலாம். எப்பொழுதும் அதே சிந்தனை தான். ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய் புக்கு நான் இனிமேல் லைப்ரரி தேட வேணாம், எடுத்துன்னு சாருக்கிட்ட கொடுத்துருவேன். எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டோம், இன்னொரு இது வச்சுக்கிட்டோம், எல்லாருக்கும் கிடைக்கணும். அது இல்லாமல் வெண்ணிறை ஆடை மூர்த்தி அவர் ஒரு 2 லட்சம் ரூபாய் புக்ஸை எடுத்தும் போக சொல்லியிருக்கார். 2 லட்சம் ரூபாய்க்கு புக்ஸே இருக்குது, எடுத்தும் போங்க, நீங்கள் எல்லாருக்கும் பயன்படுத்துகிற மாதிரி பாருங்க. அதனால் அதையும் எடுத்து பயன்படுத்திங்க. என்னுடைய வாழ்த்துக்களும் பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும். ஐயா அஷ்டமங்கல பிரசன்னம் எழுதியிருக்காரு, அதையும் பார்ப்போம். அதுவும் அவர் மகாதேவ ஐயர் புக்கும் இதையும் சேர்த்து பயனளிக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு பாக்கியம். நன்றி. ஒரு நல்ல ஒரு பயிற்சி பள்ளி ஆசிரியர், நிறுவனர் ஸ்டார் அகாடமி சார்பில் உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கொடுத்துட சொல்லுமா? அவர் கொடுத்து இல்ல, நீங்க உட்காருங்க. அவர் எனக்கு ஒண்ணு கொடுங்க.
சரி. ஸ்ரீனிவாசன் சார் சொல்லிட்டாரு, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு. லஞ்ச் டைம் விடலாமா சார்? விடலாம்னு சொல்லிட்டார். சரி, ரைட், ஓகே. ஸோ இன்றைய காலை நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுது. மதிய நிகழ்ச்சி உணவு இடைவேளை ரொம்ப நேரம் குறுகி இருக்கு. நம்ம சாம்பசிவம் ஐயா இன்றைக்கு அவங்களுக்கு ஃப்ளைட் திரும்ப வேற ஒரு ஊர் பயணம் இருக்கு. ஸோ அதனால மணி 1:45 2:15 மீண்டும் வகுப்பு துவங்கும், செஷன் ஆரம்பிக்கும். ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் இப்போ இதே லிங்க் தான் 2:15 மணிக்கு மறுபடியும் இணைஞ்சிக்கலாம். இன்றைய காலை நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். இந்த புத்தக வெளியீட்டு அவனுடைய நன்றி உரை மதிப்பிற்குரிய சகோதரி இந்துமதி அவர்கள் வாங்க. அன்னலட்சுமி சுண்டலுக்கே இந்த பேர் வரணும். எப்படி நன்றி உரை பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்கு ஐயா வெங்கடேச கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் நம்ம டாக்டர் சாம்பசிவம் ஐயா அவர்களுக்கும், முதல் முறையா பார்க்குறேன் உங்களை, ராம கருணாநிதி ஐயா அவர்களுக்கும், வெங்கடேசன் ராமசுப்ப ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு இந்த புத்தக வெளியீட்டை ஏற்பாடு பண்ணி இருக்கிற, புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிற நம்ம நாகராஜன் ராமசாமி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல நடத்தி கொடுத்து அதை ஒரு மேடையேற்றி இருக்கிற நம்ம ஸ்டார் அகாடமி நிறுவனர் திருவாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அஷ்டமங்கல பிரசன்னத்தை பற்றி வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கோமே தவிர அதில் பயிற்சி இல்லை. அதனால இதை பற்றின அனுபவ அறிவு ரொம்ப குறைவு தான். பட் நடுவில் எங்களுக்கு ஒரு 15 years பேக் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு கோவில்ல இங்க மேடவாக்கத்துல பொன்மார் அப்படிங்கிற ஒரு சித்தர் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வந்து கோவிலை விஸ்தாரப்படுத்தி கட்டுறதுக்காக இடத்த வந்து தீர்மானம் பண்ணும்போது கோவில்ல அந்த இடத்துல வந்து அவங்களால அந்த கோயிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணவே முடியல. அப்போ வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணியும் நடக்கவே இல்லை. அப்போ என்ன ஏதுன்னு ட்ரை பார்க்கறதுக்கு அவங்களால ஆன ஜோதிட நுணுக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா கூட எதுவுமே சரியா அதுக்கு தீர்மானம் கிடைக்கல. அப்புறம் அஷ்டமங்கல பிரசன்னத்துக்காக கேரளாலேருந்து அவங்க சம் குரூப் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸை வர வச்சு அதை பார்க்கும்போது இது உள்ள ஒரு உயிர் இருக்கு, அது அந்த இடத்துல பூமி உள்ள ஒரு ஜீவ சமாதி இருக்குங்கிறத அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துல அவங்க கோவிலை எக்ஸ்டென்ஷன் பண்றதை விட்டுட்டு மீதி இடத்துல கட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பூமிக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவ சமாதியை கண்டுபிடிக்கிற அளவுக்கான நுணுக்கங்கள் வந்து நம்ம அஷ்டமங்கல பிரசன்னத்துல தான் கிடைக்கும். ஆனா இதுக்கு வந்து ஜோதிட நாலேஜ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து அந்த உணரும் திறன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம 9 கிரகங்கள் 12 கட்டம் 360 டிகிரி இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை கணிக்கிறதுக்கு நம்மளோட உள்ளுணர்வு ரொம்ப முக்கியம். அந்த உள்ளுணர்வுக்கு சரியான உணவு, சரியான ஆரோக்கியம், நல்ல தீர்க்கமான சிந்தனை எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்குரிய பயிற்சிகளும் ஜோதிடர்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். போன புத்தக வெளியீட்டு விழாலேயே நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சேன், யாருமே முடிஞ்ச வரைக்கும் சாஞ்சு உட்காராதீங்க, நிமிந்து உட்கார பழகுங்க. எந்த அளவுக்கு நம்மளோட சேர்ஸ்ல நம்ம நிமிந்து உட்காடுறோமோ நம்மளோட சுவாசம் நேரா போகும். நம்மளோட மூலாதாரத்திலேருந்து சகசிரதளம் வரைக்கும் நம்மளோட சுவாசத்தை எப்போதுமே அது வந்து நேரா பயணிக்கிறதுக்கு நம்ம அனுமதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குரிய உணவு அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்டி ஸ்டமக். இந்த கோட்பாடுல நம்ம உணவு எடுத்து ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்மளால நினைச்சதை சாதிக்க முடியும். நம்மளுடைய இந்த எஞ்சான் உடம்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இறைநிலைக்கு போகிறதுக்கு பயணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால ஆரோக்கியத்தை நல்லா பேணி காக்கணும். அது ஜோதிடர்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது இப்பதான் வந்து ஜீவனமா மாறிடுச்சு. முன்னாடி காலத்துல எல்லாம் காலையில 9 மணிக்கு மேல ஜோதிடமே பார்க்க மாட்டாங்க. காலையிலேயே
கிளைண்ட்ஸ் யாராவது வரதுன்னாக்கா விடிய காத்தாலேயே கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஜீவனத்துக்குரிய வேலையை பார்ப்பாங்க. இப்ப ஜீவனமே ஜோதிடமா போயிட்டதுனால, ஜோதிடமே ஜீவனமா ஆயிட்டதுனால நிறைய பேர் பணத்துக்காக தான், சம்பாதிக்கிறதுக்குரிய வழியா தான் ஜோதிடத்தை கத்துக்கிறோமே தவிர அது ஆராய்ச்சிக்குள்ள போகிறதுக்கு நேரம் இல்லை. அதுவும் ஒரு காரணம் நம்மளுடைய நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு. அதனால இப்ப வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து ஆவணியில இருந்து நூலகம் ஆரம்பிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நூலகம் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாரும் புத்தகம் படிக்கிற பழக்கத்துக்காகவாது இந்த இடத்துக்கு வந்து புத்தகம் படிங்க. நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பு, இப்ப நம்ம ஒரு கன்னிமரா லைப்ரரி போனாக்கா ஜோதிட புத்தகத்துக்குன்னு ஒரு அலமாரி தான் இருக்கும். இங்க இருக்கிற மொத்த புத்தகமுமே ஜோதிட புத்தகம் தான். அப்ப இந்த புத்தகங்களை என்னென்ன இருக்குங்கிறத பாக்குறதுக்காகவாது முதல்ல வரணும். அப்பதான் அதுல நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத தேர்ந்தெடுக்க முடியும். அதனால புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 4-5 மணி நேரமாவது நம்ம புத்தகம் படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கணும். அதையும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.